இருக்கிற இடங்களில் நாம் தலைகளை தாழ்த்தி வேகமாய் ஒரே ஒரு விஷயம் தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுவோம். பார்க்கலாம். Glory to Lord. நம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. பகாஷி கலா துரக பௌரியா தரபாஷி பௌரியா ரிஹபா சந்தரபா ரிபலா துரஹோஷி பாத்தியார கதுரபா. நல்ல வாய் திறந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளில் பேச ஆரம்பிங்க. பார்க்கலாம். அவர் வார்த்தைக்கு நம்மை ஆயத்தம் பண்ணட்டும். அவருடைய வார்த்தைக்கு நம்மை ஆயத்தம் பண்ணட்டும். அவருடைய வார்த்தைக்கு நம்மை ஆயத்தம் பண்ணட்டும். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே பேலன்ஸ் செய்யட்டும். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாய் நமக்குள்ளே வெளிப்படட்டும். இன்றைக்கு அவர் என்ன காரியத்தை நம்மோடு பேச சித்த வைத்திருக்கிறாரோ அவைகள் நமக்குள்ளே நிறைவேறத்தக்கதாக கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யட்டும். எல்லா வாய் திறந்து ஒரு சில நிமிடங்கள் Rigadara Bauria Karabari Bala Turabausha Baladiarantaraba Riba Bahara Shagarala Diara Bauri Kabari Bala Karaba Rigaduraba Shantarala Diara Bauri Balagaraba Shakaraba Andure Repressanam Alugi Sayatum Palm Repressanam Alugi Sayatum Palm Repressanam Alugi Sayatum Andure கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுதே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுதே. இதய நினைவை வகையாய் அறுக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. இதய நினைவை வகையாய் அறுக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போலே இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போலே இவர்கள் நல்ல சேர்ந்து வருமுறை. இலைகள் உதிரா மரங்கள் போலே இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். உங்க வேதத்தை விட மேன்மையானது ஒன்று இல்லை ஆண்டவரே. உங்க வேதத்தை தியானிக்க எங்க இருதயங்களை நாங்கள் திறக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய சத்தியம் எங்களுக்குள் எதை செய்ய வேண்டுமோ அதற்கு நாங்கள் அப்படியே எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்திய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே ஊழியம் செய்வாராக. உம்முடைய ஊழியத்திற்கு நாங்கள் எங்களை விட்டு தருகிறோம். பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 27வது வசனத்தை ஒரு வேகமாய் வாசிக்கலாம். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya.
என்னை அழைத்த அருமையான தகப்பனாருக்கும் வந்திருக்கிற போதகர்கள் யாவருக்கும் ஸ்டீஃபனுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வந்திருக்கிற எல்லா போதகர்களுக்கும் தம்பிக்கும் அண்ணனுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை எல்லாம் பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். நேற்றைய தினத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாய் ஒரு காரியத்தை தேவ கிருபையினாலே நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் சபையை கடைசி நாட்களில் தமக்கு முன் நிறுத்தி கொள்ளும் போது அதை எப்படிப்பட்ட சபையாக தமக்கு முன் நிறுத்த விரும்புகிறார் என்றால், மகிமையுள்ள சபையாய் அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ள விரும்புகிறார். விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கடைசி நாளில் என் ஆண்டவருடைய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற போது அங்கே போய் நிற்கிற சபை எப்படிப்பட்ட சபையாய் இருக்க வேண்டுமாம்? மகிமை, அங்க போய் மகிமை அடைகிற சபை அல்ல, அல்லது மகிமையை தரித்து கொள்ளுகிற சபை அல்ல. இங்கு இருக்கும் போதே மகிமையை பெற்றுக்கொண்ட மகிமை உள்ள ஒரு சபையாய் அதை தமக்கு முன்னிறுத்தி கொள்ள விரும்புகிறார். விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த பூமியில் நாம் இருக்கிற இந்த காலகட்டங்களிலேயே ஆவியானவர் சபையை தம் மகிமையினாலே நிரப்பிவிட விரும்புகிறார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே சபைகள் ஒவ்வொன்றும் தம் மகிமையினால் நிரம்ப வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார் என்று நாம் கற்றுக்கொண்டோம். இந்த மகிமையை குறித்ததான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மகிமைனா என்ன என்ற சரியான விளக்கம் நமக்கு தேவை. நேற்றைய தினத்தில் 2 காரியங்களை உங்களோடு தேவ கிருபையினாலே கற்றுக் கொடுக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்டினார். இந்த பைபிள்ல 2 வார்த்தைகள் இரு சேர் வார்த்தைகளாக இருக்கும். 2ஐயும் பிரித்து படிப்பது கொஞ்சம் கடினம் போல தோன்றும். நீதி, நியாயம், கிருபை, இரக்கம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இது போன்ற வார்த்தைகள்லாம் கிட்டத்தட்ட இரு சேர் வார்த்தைகள் போல, 2மே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது போல இருக்கும். ஆனால் பகுத்து பார்த்தால் 2ம் வேறு வேறு நிலைப்பட்ட வார்த்தைகள். விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது போல பைபிள்ல 2 வார்த்தைகள் குறிப்பிடப்படுகிறது. நாம் பல நேரங்களில் இந்த 2ஐயும் ஒன்று என்று நாம் எண்ணிக்கொள்ளுகிறது உண்டு. ஒன்று பிரசன்னம், இன்னொன்று மகிமை. பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம் பிரசன்னமும் மகிமையும் ஒன்று என்று நாம் எடுத்துக்கொள்ளுகிறது உண்டு. அதனால் ஒன்றும் தவறல்ல, அதனால் ஒன்றும் குறைந்து போக போகிறதல்ல. ஆனால் சத்தியத்தை அறிந்து அவைகளில் எதற்குள் நாம் இருக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொண்டோமானால் இன்னும் ஒரு பெரிய அசைவை நம் காலங்களில் நாம் பார்த்துவிட முடியும். நல்ல புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரைட். இந்த பிரசன்னம் என்ற இந்த வார்த்தைக்கு எபிரேயத்தில் பெனீம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். பெனீம் என்ற அந்த எபிரேய வார்த்தைக்கு 3 விதமான தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஒன்று சமூகம், இன்னொன்று முகம், இன்னொன்று பிரசன்னம். சில இடங்கள்ல சமூகம் என்று மொழிபெயர்த்திருப்பார்கள், சில இடங்கள்ல முகம், அவருடைய முகம் என்று மொழிபெயர்த்திருப்பார்கள், சில இடங்கள்ல அவருடைய பிரசன்னம் என்று மொழிபெயர்த்திருப்பார்கள். இந்த 3 வார்த்தைகளுக்குமே எபிரேயத்தில் பயன்படுத்தப்படுகிற ஒரே வார்த்தை பனீம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். இதற்கு என்ன அர்த்தம்னா, எந்த சூழலில் அவர் யாராக மட்டும் தம்மை வெளிப்படுத்த வேண்டுமோ அப்படி மட்டும் வெளிப்பட்டால் அதற்கு பேர் பிரசன்னம். இந்த இடத்துல சுகமாக்குகிற வல்லமை மட்டும் வெளிப்பட்டா போதும் அப்படின்னா, அவர் ஹீலராக, சுகமாக்குகிறவராக மட்டும் வெளிப்பட்டு விட்டு போய்விட்டால் அதுக்கு பேரு பெனீம், சமூகம், முகம், பிரசன்னம் என்று அர்த்தம். இந்த இடத்துல ஒரு ஜனத்தை ஆறுதல் படுத்த மட்டும் நான் வந்தா போதும் அப்படின்னா, அவர் ஆறுதல் படுத்துகிறவராக மட்டும் வந்தால் அதுக்கு பேரு சமூகம். இந்த இடத்துல இவர்களுக்கு நான் நல்ல போதகராய் வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு போதகராக மட்டும் வெளிப்பட்டால் அதுக்கு பேரு பெனீம், சமூகம் என்று அர்த்தம். ஆனால் மகிமை என்றதற்கான எபிரேய வார்த்தை காவோட். இந்த காவோட் என்ற எபிரேய வார்த்தைக்கு அவருடைய சம்பூரணம், முழுமை என்று அர்த்தம். கம்ப்ளீட்லி அவர் எப்படியெல்லாம் இருக்கிறாரோ அப்படியே அவர் இறங்கி வந்தார். ஒரு சூழலுக்கு ஏற்ற அல்ல, ஒரு காரியத்தை மட்டும் செய்வதற்கல்ல, அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவராய், எல்லாவற்றையும் நிறைவேற்றத்தக்கதாக, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராக அவர் ஒரு இடத்துல இறங்கி வந்தார். அதுக்கு பேர் தான் எபிரேயத்தில் காவோட், மகிமை என்று பொருள். விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீண்ட காலங்களாய் நம்முடைய திருச்சபைகள் இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட்ல நின்று பழகிட்டு, அவர் சமூகத்தில் நின்று பழகிட்டு, நம் சபைகளின் மேலே, நம்
நம் ஊழியங்களின் மேலே எந்த விதமான அபிஷேகத்தை, கிருபையை தேவன் பிரகாசிக்க பண்ணினாரோ, அந்த முகத்தை விளங்க பண்ணினாரோ, கிருபை அளித்தாரோ, அதற்குள் மாத்திரம் நம்முடைய ஊழியங்கள் நகர்ந்து பழகிட்டு, அதற்குள் மாத்திரம் நம்முடைய ஊழியங்களை நாம் சிறப்பாய் செய்து பழகிட்டோம். ஆனா ஆவியானவர் சொல்றாங்க, காலங்களை முடித்து மகிமையின் நாட்களை வெளிப்பட பண்ண போகிறேன். என் மகிமை வெளியரங்கமாக போகிறது. மாம்சமான கண்கள் யாவும் அதை ஏகமாய் காண போகிறது. ஆகவே இனி நம் ஊழியங்கள் ஒரு பிரசன்னத்திற்குள் மாத்திரமல்ல, ஒரு முகத்திற்குள் மாத்திரமல்ல, அவர் சமூகத்திற்குள் மாத்திரமல்ல, ஏதோ ஒரு கிருபையோடு நம் ஊழியங்களை முடிப்பதற்கல்ல, இனி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஒரு மகிமை உள்ளவருடைய ஊழியத்தை இனி கர்த்த தேசங்களிலே தொடங்கிவிட போகிறார். நல்ல புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன், விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இனி பிரசங்கத்தோடு நம் ஊழியங்கள் முடிய போகிறது இல்லை. இனி சிறுவர் ஊழியங்களோடு நம் ஊழியங்கள் முடிய போகிறது இல்லை. இனி பராமரிப்பு குழு ஊழியங்களோடு நம் ஊழியங்கள் முடிய போகிறது இல்லை. இனி ஆராதனைகளோடு நம் ஊழியங்கள் முடிய போகிறது இல்லை. இனி சபைக்குள்ள என்னெல்லாம் தேவையோ அத்தனை காரியத்தோடும் என் ஆண்டவர் சபைகளுக்குள்ளே இனி அசைவாட விரும்புகிறார். நல்ல இப்ப கைகளை தட்டி கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவர் விரும்புகிற காரியம் காவோ, சபைக்குள்ளே மகிமை இறங்கி வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரு காலத்திற்கு கர்த்தர் முடிவை உண்டாக்குகிறார். இல்ல இல்ல, சபைகள் ஒரு நிலையில நின்னு பழகிட்டு, நீங்க நல்லா கவனிச்சிருக்கிறீங்களா? நான் குறையாய் சொல்லவில்லை, அதை நான் குறையாய் சொல்லவில்லை. தயவாய் இந்த வார்த்தைகளை எனக்காய் பொறுத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை கொஞ்சம் எனக்காக அதை கொஞ்சம் தயவாய் மன்னிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். ஒரு கிருபை என் மேல இருக்குமானா அதற்கு மாத்திரம் நான் முக்கியத்துவம் கொடுத்து அதிலே மாத்திரம் ஊழியம் செய்து பழகிவிட்டோம். நான் சொல்றதை விளங்குதா? எனக்கு சிறுவர் ஊழியம் தான் தெரியும். என் ஃபோக்கஸ் எல்லாம் சிறுவர் ஊழியத்து மேல. எனக்கு ஆராதனை தான் வரும். என் ஊழியம் ஃபுல்லா ஃபோக்கஸ் ஃபுல்லா வொர்ஷிப் மேல ஏவும். எனக்கு பிரசங்கம் தான் வரும். பிரசங்கத்துல மட்டும் என் கைகளில் என்ன கிருபை இருக்கோ அதுல மட்டும் நான் நிக்க போறேன். இது சபையை திருப்திப்படுத்தாது. சகல ஜனங்களுக்கு ஜெப வீடாய் மாறாது. தேசங்களை அசைக்காது. அஸ்திபாரங்களை மாற்றாது. இதுல ஒரு மாற்றம் வரணும்னா இனி யாரோ ஒருவரை மட்டும் திருப்திப்படுத்துகிறபடி அல்லாமல் சபைக்குள்ள வந்த சிறியோர் பெரியோர் முதியோர் அத்தனை பேரும், அவர்கள் புதியவர்களோ பழையவர்களோ பிதாக்களோ வாலிபரோ பிள்ளைகளோ எல்லாரையும் தொடத்தக்கதாய் கர்த்தரின் மகிமை வெளிப்பட வேண்டும். விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேற்றைய தினத்தில் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம். ஆதி திருச்சபையை நீங்க உற்று கவனித்தால் அங்கே சீசர்களும் தொடப்பட்டார்கள், பணிவிடை ஊழியக்காரர்களும் தொடப்பட்டார்கள், விசுவாசிகளும் தொடப்பட்டார்கள், சுற்றி இருந்த புறஜாதிகளும் தொடப்பட்டார்கள். தேவ மகிமை வெளிப்பட்ட போது இன்னார் இன்னார் என்று பகுத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் அத்தனை பேரையும் தம் மகிமையினால் நிரப்பி இருந்தார். விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு யாரோ ஒருவருக்கு மட்டும் நம்ம ஊழியங்கள் முடிந்து போய் விடக்கூடாது. யாரோ ஒருவரை மாத்திரம் திருப்திப்படுத்தி விடக்கூடாது. இனி வரும் நாட்களில் சபைக்குள்ள ஒரு புது ஆத்துமா, அவங்களுக்கு இயேசுனா யாருன்னு தெரியாது, அவங்க இயேசுவை பற்றி கேள்விப்பட்டது இல்லை, அப்பதான் முதல் முறையா சபைக்குள்ள வராங்க. அவர்களையும் தேவன் தொடுவாரானா அது பெனீம் அல்ல, அது காவோல், அது பிரசன்ஸ் அல்ல, அது மகிமை. விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் கைகளை பிடிச்சு கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வர மாதிரி தான். இவ்வளோ நாள் பிரசன்ஸ்ல நின்னே பழகிட்டீங்க. இனி கொஞ்சம் தேச அசையும்படி கொஞ்சம் மகிமைக்குள்ள வாங்கல. இனி ஊழியங்கள்ல என்ன வெளிப்படணும், சபைகளுக்குள்ள என்ன வெளிப்படணும். இந்த சபைக்கு தேவன் இந்த புதிய வருடத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தேவன் தொடங்கி விடுகிறார். இங்கேயே நின்ற காலங்கள் போதும், நீங்கள் எழும்பி மகிமைக்குள்ளே பிரவேசியுங்கள். 40 வருடங்கள் இந்த வனாந்திரத்தில் என் பிரசன்ஸை ஃபீல் பண்ணிட்டீங்க. என் சமூகம் உங்களுக்கு முன்னாடி போகும்னு சொல்லியிருந்தேன், என் பிரசன்ஸை ஃபீல் பண்ணிட்டீங்க. ஆனா இந்த யோர்தானை கடந்தால் அக்கறையில் மகிமையுள்ள ஒரு ஸ்தானம் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பிரசன்ஸ் அல்ல, அங்கே எல்லாவற்றையும் பூரணமாய் தருகிற ஒரு மகிமை கானான் தேசத்தின் மேலே தங்கி இருக்கிறது. வெளியே வா என்று கர்த்தர் யோசுவாவின் சேனையை கொண்டு வெளியே புறப்பட பண்ணினது போல, யோர்தானை கடந்தது போல கர்த்தர் கொஞ்சம் நம்மை நடத்தி கொண்டு வர விரும்புகிறார். புரிந்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சமூகத்தில் நின்னது போதும், கொஞ்சம் தாண்டி மகிமைக்குள்ள வாங்க. இந்த கடைசி காலத்தில் சபைகளுக்கு தேவை தேவனுடைய மகிமை. ஒரு குறைவும் இல்லாமல் எத்தனை பேரை சந்திக்க வேண்டுமோ அத்தனை பேரையும் சந்திக்கத்தக்கதா ஒரு மகிமை எங்க ஊழியங்களில் வெளிப்படணும். ஆண்டவரே, விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரைட்.
இந்த மகிமை ஒரு திருச்சபைக்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ள, அல்லது ஒரு தனி மனிதனுக்குள்ள இந்த மகிமை வெளிப்பட்டதென்றால் என்னவெல்லாம் செய்யும் என்று சில காரியங்களை நேற்று ஒரு 2 காரியங்களை மாத்திரம் படித்தோம். ஒன்று, மகிமை வெளிப்படும் போது குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். மோசேயை குறித்து உங்களோடு சொன்னேன். ஒரே ஒரு குறைவு தான் ஊழியத்தில், கானானுக்குள்ள போக முடியாமல் போயிடுச்சு. எல்லாம் ஃபினிஷ், எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிச்சார். ஆனால் கடைசியாக ஒன்று மட்டும் நடக்கல, கானானுக்குள்ள காலடி எடுத்து வைக்கல. ஆனால் ஆண்டவர் தாபோர் மலையில், மறுரூப மலையில் அவர் மகிமைப்பட்ட போது அந்த குறையும் நிறைவானது. எந்த கானானுக்குள்ள மோசே போக முடியாதோ அதே கானானுக்குள்ள மோசையின் காலடிகள் பட்டது. அங்கே வந்து நின்றார். விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஒரு காரியம் எங்க ஊழியத்தில் நடந்துட்டா, இந்த ஒரு காரியம் வாழ்க்கையில் நடந்துட்டா எல்லாம் மாறிடும், சூழ்நிலை எல்லாம் மாறிடும். யாக்கோபு போல யாப்போக்கு நதி அண்டையிலே நின்று ஜெபிப்போமானால் கர்த்தர் சொல்றாரு, மகிமை வெளிப்படாமல் இந்த குறைவு மாறாது. நீங்க கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. இரண்டாவது காரியம் ஒன்றை தேவ கிருபையினாலே நாம் கற்றுக்கொண்டோம். யாராவது ஒருவர் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மகிமை வெளிப்படும் போது முந்தினவைகள் அல்ல, பிந்தினவைகள் பேசப்படும். ஆண்டவர் தம்முடைய முதல் அற்புதத்தை கானா ஊரில் செய்து, அழகா இருக்கும் அந்த வார்த்தை, அவர் தம் மகிமையை வெளிப்படுத்தினார். ஃபர்ஸ்ட் மிராக்கிள் அங்கதான் நடக்குது, முதல் அற்புதம். அந்த முதல் அற்புதத்தை முடியும் போது பரிசுத்த ஆவியானவர் இப்படி எழுதுறாரு, அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அப்ப இந்த மகிமை வெளிப்பட்ட உடனே என்ன நடந்தது? முந்தின ரசத்தை புசித்தவர்களை பார்க்கிலும் பிந்தின ரசத்தை புசித்தவர்கள் அதை குறித்து மேன்மையாய் பேசினார்கள். இந்த பகற்கால வேளையிலே ஆவியானவர் சொன்ன ஒரு காரியத்தை நான் திரும்ப உங்களுக்கு நினைப்படுத்த விரும்புகிறேன். நமக்கு முந்தி ஓடின பரிசுத்தவான்கள் அவர்கள் எல்லாரும் நல்ல ரசத்தை தான் குடித்தார்கள், நல்ல ஊழியத்தை தான் நிறைவேற்றினார்கள். அவைகள் இன்றைக்கு மேன்மையாய் பேசப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இன்னும் ஒரு பிந்தின ரசத்தை நமக்காக வைத்திருக்கிறார். நீரோ அதை இன்றைக்கும் வைத்திருக்கிறீர். விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை கதை வச்சிருக்கிறாரு, இன்னும் அது முடிவுக்கு வரல. இன்னும் ஒரு கடைசி கால எழுப்புதல் நம் கைகளிலே கொடுக்கப்படும். இதுவரை இந்த தேசம் சந்தித்திராத ஒரு பெரிய அசைவை கர்த்தர் நம் தேசங்களிலே செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாடிக்காரு வந்துட்டாரு, எல்லா பக்கமும் ஒரு மாதிரி கலர்லாம் மாறுது, கொடியெல்லாம் மாறுது, சூழ்நிலைகள்லாம் மாறுது. பயப்படாதீங்க. கர்த்தர் நினைச்சா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் திரும்ப பண்ணுகிறவர், கர்த்தர் ராஜ்யங்களை தலைகளாய் மாற்றி போடுகிறவர். சுவிசேஷத்தின் வாசல்கள் திறக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னொரு எழுப்புதல் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு எழுப்புதல் நம்ம தலைமுறைக்காக கர்த்தர் வச்சிருக்கிறார். இனி ஒரு காலம் செல்லாது, கர்த்தர் வருகை சீக்கிரம். அதற்குள்ள ஒரு பெரிய அசைவை நம்ம கண்ணு பார்க்க தான் போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆவியானவர் இறங்கி வரும்போது அது ஒரு ஃபோர்ஸ், பலத்த காற்றுன்னு பைபிள்ல இருக்கும். பலத்த காற்று, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கும், ஃபோர்ஸ். அதுக்கு முன்னாடி நிற்கத்தக்கவர்கள் ஒருவரும் இல்லை. அந்த காற்றை அடிக்கும் போது நெஞ்ச நிமித்திலாம் ஒருத்தரும் அந்த காற்றுக்கு முன்னாடி நிற்க முடியாது. இன்னைக்கு நாங்க சபைகளை மூடிடுவோம், தேசங்களை நாங்க மாத்திடுவோம், கொடி பறந்துரும், நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. ஆனா ஒரு சபைகளுக்குள்ள இருந்து ஒவ்வொரு கிராமங்களுக்குள்ளேயும் ஒரு பலத்த காற்று வீச தொடங்கும். அன்றைக்கு அந்த காற்றுக்கு முன்பாக நிற்கத்தக்க அரசியல்வாதிகள் இல்லை, அதிகாரங்கள் இல்லை. தேசத்தை அந்த பலத்த காற்று தம்முடைய சட்டை மூடிக்கொள்ளும். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கண்கள் அதை பார்க்கும். இன்னைக்கு வேகமா ஒரு 3 காரியத்தை கொஞ்சம் குயிக்கா. ஆமா, மகிமை வெளிப்படும் போது என்னெல்லாம் நடக்கும், மீதி இருக்கிற 3 காரியங்களை வேகமா சொல்லிட்டு இன்னைக்குள்ள செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொடுக்கும்படி விரும்புகிறேன். கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இந்த மகிமை வெளிப்படுகிற போதெல்லாம் ஒன்று என்ன சொன்னோம்? குறைவுகள் நிறைவாக. 2, முந்தினவைகள் அல்ல பிந்தினவைகள். உங்க கடந்த காலத்தை தேசம் எப்படி வேணாலும் பேசியிருக்கலாம். அவங்களா மோசமான ஆளாயிட்டே, பொய் சொல்றவங்களாச்சே, குடும்பம் சரியில்லையே, பிள்ளைகள் சரியில்லையே, உங்க கடந்த காலம் எப்படி வேணாலும் பேசப்பட்டிருக்கலாம். ஆனா மகிமை வெளிப்பட்டால் உங்க பிந்தைய வாழ்க்கையை தேசம் பேச ஆரம்பிக்கும். இன்னைக்கு கேட்க வேண்டியது அதுதான். ஆண்டவரே எனக்கு என்ன தாங்க? மகிமையை தாங்க, மகிமையை தாங்க. எங்க ஊழியங்களுக்குள்ள மகிமையை வெளிப்பட பண்ணு.
மூணாவது காரியம், மகிமை வெளிப்படுகிற போது ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 3 முறை தேவன் இந்த மகிமை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். யோவான் 11 3வது வசனம், 4வது வசனம், 40வது வசனம். வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவனுடைய சகோதரர்கள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். 40வது வசனத்தை கவனிங்க பார்க்கலாம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்படியானால் இந்த லாசருவின் சம்பவத்தில் கர்த்தர் செய்த காரியம் என்னன்னா, தம் மகிமையை விளங்க பண்ண போகிறார். என்ன விளங்க போகிறது? அப்போ மகிமை விளங்குனா என்ன நடக்கும்? எல்லாம் முடிஞ்சு போச்சு, உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் கொண்டு போய் கல்லறைக்குள்ள வச்சு கல்லறையில் பெரிய கற்களையே புரட்டி கொண்டு போய் வைத்தாலும் கர்த்தர் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி விடுவார். விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் டெஸ்டமென்ட் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, இயேசுவை காண ஒரு கூட்டம் வந்தது. ஆனா இந்த சம்பவத்துக்கு பிறகு அத்தியாயம் மாறுது. இயேசுவை மாத்திரம் அல்ல, அவர் உயிரோடு எழுப்பின லாசருவை காணும்படியும் ஒரு கூட்டம் புறப்பட்டு வந்தது. இந்த மனுஷனதான் இவ்வளவு காலங்கள் 4 நாட்களாய் நாரி போகும்படி கல்லறைக்குள்ளே பூட்டி வைத்தார்கள். எங்க மகிமை வெளியரங்கமாகிறதோ, எங்க இந்த காவோடு சபைகளை நிரப்புகிறதோ, அங்கே ஒரு புதிய அத்தியாயங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தொடங்க ஆரம்பிக்கும். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்சம் விளங்குறதுக்காக கொஞ்சம் வேகமா சொல்லிட்டு போறேன். நீங்க பைபிள்ல இனி இந்த மகிமைன்னு வர்ற இடத்தெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். எதுக்கு பைபிள்ல பரிசுத்தவான்கள் மகிமை மகிமைன்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றாங்க? ஏன் தெரியுமா? அவங்களுக்கு இந்த ரகசியம் தெரியும். அப்சலோம் தாவீதை துரத்துகிறார். அந்த ஒலிவ மலையினுடைய சாரல்களிலே இறங்கி யோர்தானை நோக்கி தாவீது நடந்து போகிறார். எருசலேமின் குடிகள் எல்லாம் 2 பக்கமும் நின்று கொண்டு தாவீதை பார்த்து சொல்றாங்க, அவ்வளவுதான், தாவீதுடைய ராஜ்யபாரம் முடிஞ்சு போயிட்டு, இனிமேல் தாவீது அரசாளுவதற்கு வாய்ப்பே இல்லை. அவன் கிரீடம் தரையிலே விழுந்தது. இனிமேல் இவன் ஆத்துமாவுக்கு மீட்பு இல்லை. நான் சொல்லுகிறது சங்கீதம் 3. இவன் அப்சலோமுக்கு பயந்து ஓடி போகும்போது எல்லாரும் சொல்றாங்க, தாவீது இதோட முடிஞ்சான், அவன் கதை முடிஞ்சிச்சு, அவன் காரியங்கள் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் 2வது வசனத்தை கவனிங்க பார்க்கலாம். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்ற ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் சேலான் இருக்கும். அப்படின்னா நின்று கவனிங்கன்னு அர்த்தம், நின்றதை தியானிங்கன்னு அர்த்தம். இங்க நின்று சொல்றாரு, என்னை பத்தி என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? வீதிகளில் 2 பக்கமும் நின்று சொல்றாங்க, அவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், அவ புருஷன் இனிமேல் இந்த வியாதியிலிருந்து சுகமாக வாய்ப்பில்லை, அவ பிள்ளைகள் மனம் திரும்ப வாய்ப்பில்லை, இந்த கடன் அடைக்க வாய்ப்பில்லை, இந்த வீடை கட்ட வாய்ப்பில்லை, இனிமேல் எல்லாம் இவங்க எழும்பி வாரதுக்கு வாய்ப்பில்லை, அவ்வளவுதான் தாவீதுக்கு சொன்ன மாதிரி இன்றைக்கு நமக்கு ஒருவேளை சொல்லப்படுமானா, அடுத்த வார்த்தை தாவீது அறிக்கையிடுறார் பாருங்க. ஆனாலும் கர்த்தாவே என்ன கவனிக்கணும் கொஞ்சம் அம்மா ப்ளீஸ் என்ன கவனிங்க. பிள்ளைகள் குறுக்க வரும், நடக்கும், தண்ணி குடிக்கும், எழும்பும் போகும். உங்க கவனங்கள் வார்த்தையின் மேல, வார்த்தை தான் சகலத்தையும் செய்யும். கொஞ்சம் கவனிக்கணும். தாவீது சொல்றாரு, இதெல்லாம் நடக்கிறது உண்மைதான், இவங்க எல்லாம் என்னை பத்தி இப்படிதான் சொல்றாங்க, அவன் வாழ்க்கை முடிஞ்சுன்னு. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் வார்த்தை சொல்றார் பாருங்க, நீர் என் மகிமை. ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு தெரியுமா? உங்க மகிமை மறுபடியும் என்னை சந்திச்சிருச்சுன்னா விழுந்த என் கிரீடங்கள் மறுபடியும் தலைகளுக்கு வரும். இந்த பகற்கால வேளையில யாரெல்லாம் நம்ம ஊழியங்களை பார்த்து, நம்முடைய குடும்பத்தை பார்த்து, நம்ம பிள்ளைகளை பார்த்து விரல் நீட்டினாங்களோ, இன்னைக்கு கத்த சொல்றாரு, யாருடைய வார்த்தைகள் உங்க மேல நெகட்டிவா விழுந்திருந்தாலோ, இன்னைக்கு கத்த சொல்றாங்க, மகிமை வெளிப்படும் போது ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க ஆரம்பிக்கும். விளங்கினவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சின்ன பிள்ளைங்க விளையாடக்கூடாது, பேசக்கூடாது, ஒருத்தர் தொடக்கூடாது. ஒரு சின்ன காரியம் செய்வோம், அப்புறமா செய்திக்குள்ள போவோம். இவங்களுக்கெல்லாம் குவாரண்டைன் டிஸ்டன்ஸை உருவாக்கினா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் கை ஒருத்தர் மேல படாத அளவுக்கு தள்ளி உட்கார். ஒருத்தர் நோண்டிட்டு பேசிட்டு நல்ல டிஸ்டன்ஸ் கீப்பர் பண்ணுங்க பாப்போம். தள்ளி போ. இப்படி நீ கையை நீட்டினா பக்கத்தில் தொடக்கூடாது.
ஒரு 2 பக்கமும் கை நீட்டினா பக்கத்தில் தொடக்கூடாது, தள்ளி போ. கொட்டி கொட்டி வளர்த்தேன் அப்படின்னா, உங்க பிள்ளைகளை ஊழியக்காரங்க கண்டிக்கிறதுக்கு இடம் கொடுத்தீங்கனாலே அதுவே அபிஷேகம். தெரியுமா உங்களுக்கு? நீதிமான் என் தலையை கொட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். எந்த பிள்ளைகள் கண்டிக்கப்படுகிறார்களோ அவர்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்வார்கள். இதுக்கு பெரிய சூத்திரம்லாம் ஒண்ணுமே இல்லை, பெருசா உபவாசம் 24 அப்படிலாம் இல்லை. ஊழியக்கார் கண்டிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு இடம் கொடுங்க. பாஸ்ட் சொன்னா நீ கேட்டுதான் ஆகணும்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் சபைகளுக்குள்ள அந்நிய பாஷைகள்ல பேச தொடங்கும். வரங்களும் கிருபைகள் வேலை செய்யும். இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துருக்க ஊழியக்காரங்களை எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. எங்களெல்லாம் எங்க ஊழியக்கார் வச்சு வணங்கினார். ஜான்ராஜ் பாஸ்டர் தான் வளர்ந்தேன். 23 வருஷம் ஜான்ராஜ் பாஸ்டர் தான் வளர்ந்தோம். முழங்கால் அரை முழங்கால் போட்டா வந்து கொட்டுவார் பாருங்க, ஒரு கொட்டு. உள்ளுக்குள்ள மின்னலு நட்சத்திரம்லாம் தெரியும். ஆபிரகாமாவது கூடாரத்தை விட்டு வெளியே வந்த நட்சத்திரத்தை பார்த்தார். எங்களுக்கு அப்படிலாம் இல்லை. வைக்கிற வப்புல நட்சத்திரம்லாம் கண்ணுக்கு தெரியும். அன்னைக்கு பார்த்த நட்சத்திரம் தான் இன்னைக்கு இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி உட்காந்துருக்கு. வாங்கி வாங்கி தான் வளர்ந்தோம். இங்கே உட்காந்துக்கிட்டு சுரண்டிக்கிட்டு பேசிக்கிட்டு புரிஞ்சவங்க ஒரு ஆமே. சாயங்காலம் கூடத்துக்கு வரும்போது இப்படி தான் இருக்கணும், நாளைக்கு வரும்போது இப்படி தான் இருக்கணும். பக்கத்தில் ஒட்டினேன், உரசினேன், உட்காந்தேன், பேசினேன், தண்ணி பாட்டில் தூக்கிட்டு வந்தேன். தண்ணி தவிச்சிச்சுன்னா எந்திரிச்சு போய் குடிங்க. இல்லை அப்படின்னா தாகம் தீர்க்கிற ஜீவ நதியை பார்த்து கையை உயர்த்துங்க, கண்மலை பிளக்கும். அதை மீறி யாராவது தண்ணி இல்லாமல் மயங்கி விழுந்துட்டீங்கன்னா பயப்படாதீங்க. இத்தனை ஊழியக்காரருக்கும் எப்படி உங்களை உயிரோட எழுப்பிடுவோம். ஸ்டான்லி என்ன நல்லா திட்டுவார், குடிக்க போக குடிக்க போக. கிளைமேட் வேற அப்படி. மகிமை என்ன செய்யும்? என் முடிந்து போன அத்தியாயங்களை புதிதாய் திரும்ப தொடங்கும். விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். செங்கடலுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் மடக்கப்பட்டார்கள். ஒரு புறம் சமுத்திரம், இன்னொரு புறம் வனாந்திரம், இன்னொரு புறம் செங்குத்தான சுண்ணாம்பு பாறைகள். இந்த பக்கம் பாறையிலேயே அவங்க ஏறி போக முடியாது, இந்த பக்கம் வனாந்திரத்துக்குள்ளே போக முடியாது, இன்னொரு பக்கம் செங்கடலையும் கடக்க முடியாது. ஒரே ஒரு வழி, பின்னிட்டு போகலாம். அங்கேயும் பார்வோன் துரத்தி கொண்டிருக்கிறான். அதனாலதான் பார்வோன் அந்த வார்த்தையை சொல்லுவான், வனாந்திரம் அவர்களை மூடி போட்டது, நாம் போய் அவர்களை எளிதாய் பிடித்துக் கொள்ளலாம். அவங்களுக்கு தப்பி போக ஒரு வழியும் இல்லை. ஆனா கர்த்தர் அங்கேயும் தம் மகிமையை வெளிப்படுத்தி அங்கே செங்கடல் நடுவே புதிய ஒரு வழியை திறந்து அவர்களை அக்கறைப்படுத்தினார். வெளியில வந்தவனே அவங்க படிச்ச முதல் பாட்டு என்ன தெரியுமா? கர்த்தர் மகிமையாய். அதுக்கு ரகசியம் விளங்கிட்டானே, ரகசியம் விளங்கிட்டான். மகிமைங்கிற வார்த்தையை அவங்க ஏன் பயன்படுத்தி பாடுறாங்கன்னா, எங்க வாழ்க்கையில புதிய அத்தியாயத்தை தொடங்க அவர் மகிமையால் மாத்திரமே முடியும். இதுவரை மூடப்பட்டவைகள், இதுவரை நின்று போனவைகள், இதுவரை தடையானவைகள் மகிமை வெளிப்படும் போது ஒரு புது தொடக்கமாய் மாற ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் அடைக்கப்பட்டது போல உணர்றீங்களா? இன்னைக்கு கேளுங்க, உங்க மகிமையை தாங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கிறணும். விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாலாவது காரியம் கொஞ்சம் வேகமாய் சொல்லுகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தில் 18 இருந்து 20 வரைக்குள்ள வசனங்களை நீங்க வாசி பாருங்க. உங்க மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்டபோது ஆண்டவர் உடனே இப்பவே அப்படின்னு சொல்லல, அவர் அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு. என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, அங்கே வா, கண்மலையின் வெடிப்பில் வைத்து என் கரத்தால் உன்னை மூடுவேன். எங்கெல்லாம் இந்த மகிமைங்கிற வார்த்தை வருதோ அங்கெல்லாம் கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா அவருடைய ஏதாவது ஒரு காரியம், ஒன்று கரமா இருக்கலாம், அல்லது அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலா இருக்கலாம், அல்லது அவர் செட்டைகளா இருக்கலாம், சம்திங், ஏதோ ஒரு காரியம் அங்கே சில காரியங்களை மூடி இருக்கிறதை பார்க்க முடியும். மகிமைக்கு இருக்கிற 4வது காரியம், மகிமை எங்கெல்லாம் வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் ஜனங்களை மூடிக்கொள்ளும்.
விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மகிமை என்ன செய்து கொள்ளும்? மூடிக்கொள்ளும். மகிமைக்கு இருக்கிற தன்மை அதுதான். மகிமை வெளிப்பட்டா சகல காரியங்களும் என் கரத்தால் உன்னை மூடுவேன்னு சொன்னார்ல. மகிமை வெளிப்படும் போது என்ன சொன்னார் தெரியுமா? என் கரத்தால் உன்னை மூடிக்கொள்ளுவேன், அப்போது என் மகிமை உன்னை கடந்து போகும். ஆச்சரியம் என்னன்னா, கர்த்தர் இந்த மகிமையை வெளிப்படுத்தி மூடிட்டார்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற நிர்வாணங்கள் கண்களுக்கு தெரியாது, குறைவுகள் கண்களுக்கு தெரியாது, யாரையுமே தவறாக பார்க்க மாட்டோம், பேச மாட்டோம். மகிமை வெளிப்பட்டுருச்சுன்னா யூடியூப்ல பல சேனல்ஸ் மூடப்பட்டுரும். கேளுங்க, எங்களுக்கு பயமே. ஒரு காலகட்டத்தில் ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த் மாதிரி பிரசங்க பீடத்துக்கு மட்டும்தான் பயந்தோம். டிஎல் மூடி மாதிரி பிசாசு சொல்றாங்க, பிசாசுக்கு நான் பயந்ததே இல்லை, ஆனா பிரசங்க பீடத்துக்கு பயப்படுகிறேன்னு சொன்னாங்க. என்ன காரணம்? இதுதான் அவ்வளவு பெரிய கனமான ஊழியம். ஆனா இப்போ இதுக்கு தான் பயப்பட வேண்டியிருக்கு. ஏதாவது ஒரு வார்த்தை விட மாட்டாங்களா, அதை மட்டும் கட் பண்ணி என்ன போடுறது? இவர் எப்படி பேசி இருக்கிறார் என்று பார்த்தீர்களா? இதுல சிக்காத ஆளே இல்ல. சிக்காதவர்களும் பயந்து பயந்து தான் பேச வேண்டியிருக்கு. என்ன செஞ்சிடக்கூடாது? சிக்கிடக்கூடாது. அப்ப என்ன கண்ணுங்க இது? ஊழியங்களுக்குள்ள ஒரு திறப்பு இருக்குல்ல. ஒருவருடைய அந்தரங்கத்தை, ஒருவருடைய குடும்ப விஷயத்தை, ஒருவருடைய சபையை, ஒருவருடைய பிரசங்கத்தை ஒரு வார்த்தை பிசகிட்டு, ஒரு காரியம் பிசகிட்டு உடனே அதை எடுத்து ஒரு பெரிய ட்ரோல் பண்ணி ஒரு பெரிய காரியமாய் வைத்து அதை ஒரு ஊழியமா ஒரு குரூப் செய்து இதை லிங்க் அனுப்புறதுக்கு ஒரு கூட்டம் சபைக்குள்ளே இருக்கும். இந்த பாஸ்டர் பத்தி என்ன போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்களா? நான் சொல்றேன், ஒரு மகிமை தேசத்தின் மேல வெளிப்படும். அந்த மகிமை சபையை மூடும். அன்னைக்கு யாருடைய கண்களும் குறைவாய் பாராதபடிக்கு அவர் மகிமையினா ஊழியங்களும் ஊழியர்களும் சபைகளும் மூடப்பட்டிருக்கும். உங்களுக்கு பைபிள்ல ஒரு உதாரணம் சொல்லி கொடுக்கிறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் நல்லவங்கள்லாம் கிடையாது. எகிப்தை விட்டு வெளியே வந்து செங்கடல் வரைக்கும் தான் உத்தமம் போல இருந்தான். ஞானஸ்நானம் எடுத்து கரையேறினான் பாருங்க, அங்க இருந்து பிடிச்சது வேண. ஒன்னு கள்ள தூக்கி ஊழியக்காரனுக்கு விரோதமா நிற்பான், இல்லாட்டா ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுப்பான். ஏதாவது ஒரு காரியம் வாழ்க்கையில் நடந்துகிட்டே தான் இருக்கும். சீனாய் மலையில் அவர் 10 கட்டளைகளையும் அவர் கொடுப்பார், இவன் உடைப்பான். என்னை அன்றி வேறே தேவர்கள், கண்ணுக்குட்டியை செய்யி, வேற நாமத்தை நமஸ்கரிக்க வேண்டாம், நாளைக்கு தான் உனக்கு ஆராதனை, பரிசுத்த ஓய்வு நாள், நாளைக்கு தான் பண்டிகை போ. என்னெல்லாம் அவர் சொன்னாரோ அந்த 10ஐயும் கீழே ஒருத்த உடைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லவங்களாங்க? ஆண்டவரே சொல்றார், இவன் வணங்கா கழுத்துள்ளவன், இவனை கொண்டு. ஆண்டவர் எவ்வளவு நீடிய பொறுமை உள்ளவர் இல்ல, எவ்வளவு நீடி. அவரே சொல்றாரு, என்னை விட்டு ஒரு நிமிஷத்துல, அதுவும் டைம் போட்டு சொல்றாரு. சோதம் குமாரா பட்டணத்துக்கு கூட ஒரு நிமிஷம் கிடையாதுங்க, விடிகிற வரை காத்திருந்தார். ஆமா, நோவாவின் நாட்கள்ல கூட அவர் சொல்றாரு 100 வருஷம் பிரசங்கம் பண்ண டைம் கொடுத்தார். அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் தானே அவர் சொன்னது. மனிதனுடைய ஆயுசு நாள் அல்ல. நோவாவுக்கு கர்த்தர் பேசுனது ஜலப்பிரளயம் வர வரைக்கும் 120 வருஷம். அதுக்கு டைம் கொடுத்தார், 120 வருஷம் டைம் கொடுத்தார். இங்க சோதம் குமாராக்கு நைட்டு ஃபுல்லா டைம் கொடுத்தாரு. ஆனா இவனை பார்த்த உடனே சொன்னார், ஒரு நிமிஷத்துல இவனை கொன்றுவேங்கிறார். வசனம் விளங்கிருச்சு, சத்தியம் விளங்கிருச்சு. இவனுக்கு எவ்வளவுதான் டைம் கொடுப்பேன்? ஒரு நிமிஷம் டைம் தர, ஒரு நிமிஷத்துக்குள்ள விட்டு இவனை கொன்றுவேங்கிறார். உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன். அவருக்கு இருக்கிற நம்பிக்கை பாருங்க. 80 வயசு தாத்தாவை பெரிய ஜாதி ஆக்கிடுவாராம் மோசைய. அப்ப அவருக்கு வயசு 82 இருந்து 83 வயசு. 83 வயசு தாத்தாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்கிறேன், ஆனா இவனை நான் கொல்லத்தான் போறேன். இவ்வளவு மோசமானவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்க. என்னென்ன சேட்டை செய்யணுமோ அத்தனை சேட்டையும் ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் கூட கானானுக்குள்ள வரமாட்டான், அத்தனை வரையும் கொன்றுவேன். இவ்வளவு மோசமான ஆட்களை பீலையாம்ங்கிற ஒரு வெளி மனுஷன் வந்து பார்க்கும்போது அவன் பார்த்துட்டு சொல்றான், இஸ்ரவேலில் அவர் ஒரு குற்றத்தையும் காண்கிறது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர் மகிமை அந்த ஜனங்களை மூடி இருந்ததுனால. விளங்கினவங்க மட்டும் நல்ல கையை தட்டி கொஞ்ச நேரம், எங்க சபைகளை, எங்க தேசங்களை, எங்க ஊழியங்களை உங்க மகிமை மூடிருக்கும். நிறைய பீலையாமின் கண்கை ஊழியங்கள் மேல கவனம் வைக்கப்படுது. ஏதாவது ஒரு காரியத்தில் திறப்பு கண்டா அதை கொண்டு தேசங்களுக்கு
அவர்களுக்குள்ள பழி சொல்ல நிந்தையாய் மாற்றுவதற்கு துணிகரம் கொள்ளுகிறார்கள். உங்க மகிமை எங்களை மூடிரட்டும். ஒரு காரியத்தை குறித்து பேசினாலே ஒரு பயமும் நடுக்கமும் உண்டாகணும். சபை மேல மகிமை வெளிப்படணும். விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாரால் நவரோஜி அம்மா நான் படிச்சோம் பாருங்க ஒரு பாட்டு, சத்திய வேத பக்தரின் கீதம். இந்த பாடலை பாடின சாரால் நவரோஜி அம்மா சியோன் தேவ சபை என்று சென்னை பட்டணத்தில் ஒரு பெரிய சபையை நிறுவிந்தார்கள். மிகப்பெரிய எழுப்புதல் அவர்கள் காலத்தில் நடந்தது. அநேக 300க்கும் மேற்பட்ட பாடல்களினால் தேவனை ஆராதித்த மனுஷி. அவங்களை சுற்றி ஒரு பரிசுத்த பிரசன்னம் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுவார்கள். அவர்களோடு பயணித்தவர்கள் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன். அந்த அம்மா நடந்து வந்தாங்கன்னா அவங்களை சுற்றி ஒரு பயங்கர ஒரு மகிமையின் பிரசன்னம் இருக்குமா. ஒரு முறை அந்த சபைக்குள்ள வந்த ஒரு ஆண் இந்த அம்மாவை இச்சையோட பார்த்துட்டான். இச்சையோட ஒரு காரியம், ஒரு கரம் அவர் மேல இறங்கி வந்திருக்கு. அந்த மனுஷனுடைய சரீரம் கல்லை போல மாறிட்டு, கையை அசைக்க முடியல, காலை அசைக்க முடியல, அவன் சிலை போல நிற்கிறான். எல்லாம் வந்தவன சொல்றாங்க, பேசுறாங்க, நத்திங், ஒண்ணுமே நடக்கலையா. குறையம் கழிச்சு அவன் வாய் திறந்து சொன்னானா, இந்த அம்மாவை நான் என்னைக்கு தப்பா பார்த்தனோ என் சரீரம் இப்படி மாறி போயிட்டு, என்னை கூட்டு போங்க அவங்க கிட்ட. நடக்க முடியாதே, மன்னிப்பு கேளு, கர்த்தர் உனக்கு சுகம் தருவார். ஒரு தவறான கண்கள் ஊழியக்காரங்க மேல விழுந்தாலே இவ்வளோ பெரிய காரியங்கள் நடக்கும்னா, இன்னைக்கு இவ்வளோ காரியங்கள் சபை திறந்தது போல எல்லாரும் பேசுறதுக்கு இல்லைங்க. மகிமை வெளிப்பட்டுச்சுன்னா ஒருவரும் நம்மை உற்று பார்க்கிறதுக்கு இடமில்லாமல் அவர் மகிமையால மூடிக்கொண்டிருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேகமா 5வது காரியம், மகிமை பதில் செய்யும். மகிமை பதில் செய்யும். நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டியதில்லை. நமக்கு விரோதமா பேசுறவங்களுக்கு, நமக்கு விரோதமா எழும்புறவங்களுக்கு நம்ம பதில் செய்ய வேண்டியதில்லை. மகிமை பதில் செய்யும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. மோசேக்கு விரோதமாய் கோராகின் புத்திரர்கள் எழும்புகிறார்கள். மோசேக்கு விரோதமாய் மிரியாமும் ஆரோனும் எழும்புகிறார்கள். மோசேக்கு விரோதமாய் இஸ்ரவேலின் சபையார் எழும்புகிறார்கள். எங்கெல்லாம் இவங்க விரோதமாய் எழும்பினாங்களோ அங்கெல்லாம் ஒரு வார்த்தை இருக்கும், ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே கர்த்தரின் மகிமை காணப்பட்டது. இப்ப இவங்களுக்கெல்லாம் பதில் சொன்னது மோசே இல்ல, இவங்களுக்கெல்லாம் பதில் சொன்னது கர்த்தருடைய மகிமை பதில் சொல்ல தொடங்கியது. மிரியாம் சொல்றா, இவன் பெரிய யோக்கியனா, இவன் ஏற்கனவே ஊழியத்துக்கு வாரதுக்கு முன்னாடியே எத்தியோப்பிய தேசத்துக்கு யுத்தத்துக்கு போகும்போது இளவரசனா இருக்கும் போதே ஒரு கல்யாணம் முடிச்சிருந்தான். அந்த பொண்ணை பத்தி எங்களுக்கு தெரியாதா? அதுக்கப்புறம் மீதியான் தேசத்துல போய் ஒரு கல்யாணம் முடிச்சா. இவன் 2 கல்யாணம் முடிச்சவன், இவனை பத்தி எங்களுக்கு தெரியாதா? இவன் யோக்கியமா முந்தைய காலத்தை எடுத்து பேசுறாங்க. ஆண்டவர் எங்கிட்ட ஆண்டவர் பேச மாட்டாரான்னு மிரியாம கூப்பிட்டார். மகிமையில் அவர் வெளிப்பட்டு அந்த மேகத்துக்குள்ள இருந்து மோசே விழுந்து கிடக்கும்போது சொல்றாரு, மிரியாமும் ஆரோனை முன்னாடி வர சொல்லுனார். 2 பேரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு வந்தாங்க. மோசே ஒரு வார்த்தை கூட மிரியாம்டையும் ஆரோன்டையும் பேசவே இல்லை. அவன் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். மகிமை அவர்களோடு பேசுகிறது. நீ சொன்னேல என் தாசனோட மட்டும்தான் பேசுவாரா, எங்க கூட பேச மாட்டாரான்னு நீ கேட்டேல, உன் கூட நான் பேசுறேன். ரொம்ப நேரம் இல்லை, மோசேட்ட நான் 40 நாள் பேசினேன். சீனாய் மலையில 1 நிமிஷம் இல்ல 40 நாள் பேசினேன். உன் கூட நேருக்கு நேரம் ஒரே 1 நிமிடம் பேசுகிறேன். ஆண்டவர் மிரியாமோடு பேசினது 1 நிமிஷம் கூட இல்ல, fraction of second, கொஞ்ச நேரம் தான் பேசினார். பேசின சில நிமிடங்களுக்குள்ளேயே அவள் சரீரம் குஷ்டரோகத்தினால் மாறி போயிட்டு பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டாள். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை உன்னால தாங்க கூட அளவுக்கு உனக்குள்ள குற்றங்கள் குறைகள் இருக்கு. என் தாசனோடு 40 நாள் நான் பேசியிருக்கேன். ஆனா அவன் வரும்போது அவன் முகம் பிரகாசித்தது. அப்படியானால் என் பிள்ளை எவ்வளவு நீதிமானா இருப்பான்னு பாருன்னு கர்த்தர் பதில் செஞ்சாரே தவிர இவன் பதில் செய்யவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்காக நாம் பேச வேண்டியதில்லை. மகிமை வெளிப்பட்டால் மகிமை நமக்காக யுத்தம் பண்ணும். எத்தனை பேர் இந்த மகிமையை எதிர்பார்க்க போகிறீர்கள்? இனி நாங்கள் பேசுகிறதல்ல, உங்க மகிமை வெளிப்படணும் ஆண்டவரே. இந்த 5 காரியங்களை சொல்லி ஒரு விசை கையை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க, ஆரம்பிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உங்க மகிமை வெளிப்படுகிறது. எங்க நாட்கள்ல நாங்க பார்த்திருந்தோம், மகிமை வெளியரங்கம் ஆகும்னு சொன்னீங்க. மாம்சமான கண்கள் யாவும் அதை ஏகமாய் காணும்னு சொன்னீங்க. ஆகவே ஆண்டவரே, எங்க காலத்துல இந்த பிரசன்ஸ்ங்கற இடத்தை விட்டு கொஞ்சம் மாறி மகிமைங்கிற இடத்துக்கு எங்களை கொண்டு வாங்க. உங்க மகிமை சபையை நிரப்பட்டும். உங்க சபை, எங்க சபை குடும்ப பிள்ளைகள் அத்தனை பேர் மேலையும் உங்க மகிமை மூடிக்கொள்ளட்டும். வாய் திறந்து கேளுங்க பார்க்கலாம். மகிமை குறைவுகளை நிறைவாக்குமே. மகிமை முந்தினவைகளை விட பிந்தினவைகளை பேச செய்யுமே. மகிமை புதிய அத்தியாயங்களை தொடங்குமே. மகிமை நமக்காய் பதில் செய்யுமே. மகிமை நம் குறைவுகள் தெரியாத அளவு நம்மை மூடி மறைத்துக் கொள்ளுமே. இந்த மகிமை நம் காலங்களில் வெளிப்படட்டும் என்று நல்ல கையை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். பிரைஸ் ஃபாதர்.
பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ரைட், இன்னைக்குள்ள வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். அப்போ மகிமைனா என்னன்னு பார்த்தோம். மகிமை வெளிப்பட்டால் என்னெல்லாம் நடக்குங்கிறதையும் நம்ம கவனிச்சோம். இந்த மகிமை என் வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு காலையிலையும் இன்று மாலையிலையும் 2 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொடுக்கும்படி விரும்புகிறேன். கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். நமக்கு நேர குறைவாக இருக்கனால கொஞ்சம் வேகமாக நான் அதை சொல்லிவிட்டு போகும்படி விரும்புகிறேன். நம்ம வாழ்க்கையில் மகிமை வெளிப்பட வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய அடிப்படையான 2 முக்கியமான காரியங்களை இந்த காலையில் முதல் காரியத்தையும் மாலை வேளையில் 2வது காரியத்தையும் உங்களோடு பேச விரும்புகிறேன். எடுங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம், வேகமாய் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13 to 16 வரையிலும். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. 14, நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து. தேவ மகிமை என் வாழ்க்கையில் வெளிப்படணும். நான் என்ன செய்யணுங்கிறத தான் படிக்க போறோம். இந்த வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. இப்ப நான் சொல்லுகிறத கவனிங்க. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் வைத்திருந்த போது அவர்களை தம் மகிமையினாலே அவர்களை மூடி இருந்தார். அதனாலதான் அவர்கள் ஒருவருக்கொருவர் நிர்வாணிகளா இருந்தும் அவர்கள் வெட்கப்படாது இருந்தார்கள் என்று 2வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதியாக 2 கடைசி சொல்லுகிறது. அவர்களுடைய குறைவுகளை பார்க்க கூடாதபடிக்கு மகிமை அவர்களை என்ன செய்து வைத்திருந்தது? மூடி வைத்திருந்தது. விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு வியாக்கியானத்தை கொடுத்துட கூடாது. விளங்குச்சா? ஏன் அப்படி அவங்களுக்குள்ள வெட்க வராம இருந்துச்சுன்னா, there is single reason. மகிமை அவர்களை மூடி இருந்தது. அவங்க இருந்தது பிரசன்ஸ்ல இல்ல, அவங்க இருந்தது காவோட்ல. மகிமைக்குள்ள அவங்க இருந்தாங்க. அவர் தம்முடைய சகல பரிபூரணங்களை அவர்களுக்குள்ள வைத்திருந்தார். அதனால தான் வார்த்தையை சொன்னாரு, நீங்கள் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்க. ஏன்னா மகிமை இருந்தால் மாத்திரம்தான் இந்த ஆளுமை புறப்படும். ஏன்னா சகலமும் அவர்களுக்குள்ளே தங்கி இருக்கும். அப்படின்னா ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அவர்கள் மேலே மகிமை இருந்தது. ஆனா என்னைக்கு இவங்க பாவம் செய்தார்களோ அன்றைக்கு மகிமையை விட்டு துரத்தப்பட்டார்கள். ஏதனை விட்டு அல்ல, எதை விட்டு? மகிமையை விட்டு. இவங்க இவ்வளவு நாள் தங்கி இருந்த, இவங்க மேல மூடி இருந்த அந்த மகிமை இவர்களை விட்டு விலகிட்டு இப்போது மகிமையை இழந்து இவர்கள் வெளியே வருகிறார்கள். அதனாலதான் இந்த மகிமை அவங்களை விட்டு போன உடனே ஒருவருக்கொருவர் தங்களுக்கு கச்சைகளை உண்டாக்க துடிக்கிறார்கள். தங்களை மறைத்துக் கொள்ள போராடுகிறார்கள். மகிமை மறைத்துக் கொள்ளும். அப்ப மகிமை இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு ஒன்றும் தெரியல. மகிமை போன உடனே ஒருவர் குறையை ஒருவர் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? பார்க்க ஆரம்பித்தார்கள். இப்ப தேவன் இவங்களை அந்த மகிமையை விட்டு வெளியே கொண்டு போயிட்டார். இப்போ மகிமையை இழந்து போன இந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கு கொஞ்சம் கவனிங்க. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் மகிமையை இழந்துட்ட, இப்படியே போ அப்படின்னு ஆண்டவர் துரத்தி மட்டும் விடல. அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்னன்னு தெரியுமா? நீ கொஞ்ச காலம் இரு, நீ இழந்த இந்த மகிமையை திரும்ப நான் வாழ்க்கையில கொண்டு வருவேன். விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மகிமைக்குன்னு ஒரு டைம் நான் ஃபிக்ஸ் பண்றேன். அததான் ஆதியாகமம் 3:15 சொல்றாரு, ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும். அந்த வாக்குத்தத்தத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா? மகிமை உள்ளவர் மறுபடியும் வெளிப்படுவார். என்றைக்கு இயேசு இந்த பூமியில வெளிப்படுகிறாரோ அன்றைக்கு மறுபடியும் உன்னை மகிமையினால் அவர் மூடுவார். மறுபடியும் மகிமை உன் மேல தங்கி இருக்கும். மறுபடியும் நீ இழந்த மகிமைக்குள்ள உன்னை கர்த்தர் கொண்டு வந்துருவார். விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப மகிமையை விட்டு வெளியில வந்தவங்களுக்கு இப்ப என்ன இருக்குன்னா, ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் எது எங்களை சந்திக்கும்? மகிமை எங்களை திரும்ப சந்திக்கும். நாங்க இழந்த இந்த மகிமையை நாங்க திரும்ப எங்க வாழ்க்கையில நாங்க பார்ப்போம்னு நம்பிக்கையோட நிக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் அவங்களுக்கு அடுத்து ஒரு கட்டளை இடுகிறார். என்ன தெரியுமா? இந்த மகிமையை திரும்ப உன் வாழ்க்கையில நீ பெறணும்னா இன்னைக்கு நான் உனக்கு தந்திருக்கிற இந்த சமூகம் இருக்குல்ல, பிரசன்ஸ், பானீம், இதை விட்டு போயிடக்கூடாது. மகிமை வெளிப்படணும்னா எதை விட்டு போயிடக்கூடாது? சமூகத்தை விட்டு போயிடக்கூடாது. இந்த சமூகம் எதுனா
ஒரு பலிபீடம் கட்டி அந்த பலிபீடத்தில் பலிகளை செலுத்தி என்னை தொழுதுகொள், அங்கே நான் உன்னை சந்திப்பேன். உனக்கு எப்படி எந்த சூழ்நிலையில யாராக வெளிப்படணுமோ அப்படி நான் வெளிப்பட்டு உன்னை காத்துக்கொண்டே வருவேன். ஒரு நாள் வரும், நான் என் சமூகத்தில் நிக்கிற ஒன்ன என் மகிமையினாலே நான் உன்னை சந்திப்பேன். அதனால எதை விட்டுட்டு போயிடக்கூடாது, சமூகத்தை விட்டு போயிடாத. இப்ப நீ எங்க இருந்தா போதும், சமூகத்தில் இருந்தா போதும். ஆகவே ஆதாமும் ஏவாளும் தங்கள் 2 பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இங்க பாருப்பா, ஆண்டவர் நம்மளை எங்க இருக்க சொல்லியிருக்காரு, சமூகத்தில் இருக்க சொல்லியிருக்காரு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் பரவாயில்ல, குறைவுபட்டாலும் பரவாயில்ல, எதை விட்டுட்டு போயிடாதீங்க, சமூகத்தை விட்டு போயிடாதீங்க. என்னப்பா நீங்க அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய கற்ப வேதனை, ஒரு பக்கம் நம்ம விதைக்கிறதெல்லாம் முள்ளும் குறுக்குமா பிறப்பிக்குது, இன்னொரு பக்கம் நெற்றி வேர்வை நிலத்தில் விளை சாப்பிட்றோம், நம்ம விளைக்கிற பலனுக்கு சரியான பலன் இல்லை, எங்கே பார்த்தாலும் ஒரே சாபங்களும் வேதனைகளுமா இருக்கே, இப்படி தான் நம்ம வாழ்க்கை நகரணுமா? இல்லை இல்லை இல்லை, ஒரு நாள் இந்த வேதனையெல்லாம் மாறிடும். அது வரைக்கும் நீ எதை விட்டு போயிடாத, இந்த பலிபீடமாகி இந்த சமூகத்தை விட்டு போயிடாத, இங்கேயே நில்லுன்னு அம்மாவும் அப்பாவும் கற்றுக் கொடுக்குறாங்க. திடீர்னு ஒன்றும் காயினும் ஆபேலும் பலி செலுத்தணுங்கிற எண்ணத்துலலாம் வரல, இது உங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் பலி செலுத்தி பழகி இருக்கிறார்கள், அதை கண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு நாள் இந்த காயினும் ஆபேலும் பலி செலுத்த வருகிறார்கள். அங்கே நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஒருவனை அங்கீகரித்தார், ஒரு அங்கீகரிக்கல. அது நிமித்த நடந்த விளைவு தெரியும். இவன் போய் ஆபேலை கொலை செய்தான். விளைவு கர்த்தர் அவனை அந்த தேசத்திலிருந்து துரத்துறாரு. எங்கிருந்து துரத்துறாரு? தேசத்திலிருந்து. இனி நீ இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது, நீ போ அப்படின்னு கர்த்தர் துரத்தி விடுறாரு. அந்த தேசம்னு காயின் சொல்லும் போது கூட ஒரு வார்த்தை சேர்த்து சொல்றாரு பாருங்க, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி. எதை விட்டு வெளியேற்றினேன்? ஒரு தேவ மனுஷன் வாழ்க்கையில மகிமை வெளிப்படணும்னா அவங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் பிரசன்ட். இன்னைக்கு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற அவர் சமூகத்தில் சரியா நிக்க பழகிருங்க. சமூகத்தில் ஒருவன் சரியா நின்னுட்டாலே ஒரு நாள் அவர் மகிமை நம்மை நிச்சயம் சந்திக்கும். குறித்த காலத்தில் அவர் மகிமையை கண்டிப்பா கர்த்தர் நிறைவேற்றுவார். விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா காயினுடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த பிரசன்ஸை விட்டு வெளியே போக வேண்டிய நிலைமை வந்துட்டு. எனக்கு இந்த பகுதியை வாசிக்கும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. இதோட காயினுடைய சாப்டர் க்ளோஸ். இந்த 14வது வசனம் தொடங்கி 24வது வசனத்தோட அத்தியாயம் முடிஞ்சு. காயினின் வம்சத்துக்கு எவ்வளவு காலம் தெரியுமாங்க? சுமார் 1800 வருஷம் வாழ்ந்திருக்கிறார்கள். காயினின் வம்சம் இந்த பூமியில சுமார் 1800 வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. 1800 வருஷம் வாழ்ந்த ஒரு தலைமுறையை ஆண்டவர் எவ்வளவு வசனத்துக்குள்ள அடக்கிட்டார்? 10 வசனத்துல முடிச்சிட்டார். தேவ சமூகத்தை விட்டு விலகி போனவனுடைய தலைமுறை அதோடு முடிந்து போயிற்று. ஆனா 25வது வசனத்தில் புதிய ஒரு தலைமுறை எழும்புகிறது. கர்த்தர் ஆபேல் கொன்று போட்ட அந்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறே ஒரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, சேத் பிறந்த போது சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை, எந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் விட்டு இந்த தலைமுறை வெளியே போச்சோ மறுபடியும் தலைமுறை அங்க வந்து நிக்குது. ஆண்டவரே அந்த மகிமையை நாங்க பார்த்திரணும். காயினின் சந்ததி ஒருவேளை விலகி போயிருந்தாலும் நாங்க வெளியில போக மாட்டோம், நாங்க இங்க தான் நிப்போம், நாங்க உங்க சமூகத்தில் தான் நிப்போம்னு ஒரு தலைமுறை நின்னுச்சு பாருங்க. இந்த தலைமுறைகளின் 10வது தலைமுறையா ஒருவன் வெளிப்படுகிறான், நோவா வெளிப்படுகிறான். இந்த நோவா அந்த மகிமையை கண்டான், பேழையிலிருந்து காக்கப்பட்டான். அவனுக்கு பிறகு மறுபடியும் ஒரு பெரிய அழிவுக்குள்ளிருந்து ஒரு தலைமுறை காக்கப்படுகிறது. நோவாவிலிருந்து 10வது தலைமுறை ஆபிரகாம், ஆபிரகாமிலிருந்து 14வது தலைமுறை தாவீது, தாவீதிலிருந்து ஒரு தலைமுறை எழும்பி கிறிஸ்துவாய் வெளிப்படுகிறார். அந்த மகிமையை இந்த சந்ததி அப்படியே பார்த்துருச்சு. இன்னைக்கு கத்த சொல்ற வார்த்தையை விளங்கினவங்க, கத்த சொல்ற வார்த்தையை விளங்கினவங்க, இன்னைக்கு நான் உன்னை வச்சிருக்கிறேன், இந்த பிரசன்ஸை விட்டு போயிடாத. இன்னைக்கு நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், இந்த சமூகத்தை அசட்ட பண்ணிடாதீங்க. இதுக்குள்ள நின்னுட்டாலே மகிமை உங்களை மூடிடும் சிஸ்டர், மகிமை உங்களை மூடிடும். எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, the carry the presence. தேவ சமூகத்தை இழந்துடாதீங்க, தேவ சமூகத்தை விட்டுறாதீங்க. அதுதான் உங்களுக்கு மகிமையை கொண்டு வருவதற்கான அடையாளங்கள்.
கொஞ்சம் விளங்குறவங்க இன்னும் கொஞ்சம் அழுத்தமா அந்த வார்த்தையை சொல்லி நடத்தி கொண்டு போக விரும்புகிறேன். இது காயினுக்கு மட்டும்தானே பாச, நமக்கு இது இருக்குதா? எஸ், புதிய ஏற்பாட்டிலும் இதே வசனத்தை கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். ரோமர் 3:23 வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. எல்லாரையும் குறித்து வேதம் சொல்லுது. எல்லாருமே எதை இழந்திருக்கிறோம்? தேவனுடைய மகிமையை பாவத்தின் நிமித்தம் இழந்திருக்கிறோம். அப்படின்னா யார் மேலையுமே இன்னைக்கு என்ன இல்லை? மகிமை இல்லை. ஆனா கர்த்தர் அப்படியே விட்டுல, இந்த சமூகத்தில் நிக்கிறவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், ரோமர் 5:2 பாருங்க பார்க்கலாம். அவர் மூலமாய் இவ்விதம் 5:2 அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து, அந்த வார்த்தையை குறித்துக் கொள்ளுங்க, நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை ஸ்டாண்ட் பை இந்த பிரசன்ஸ்ல நீங்க நின்னுட்டீங்கன்னா தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம். இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொருவருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஒரு மகிமை உங்களுக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் ஒரு நாள் அந்த மகிமை உங்களை சந்திக்கும். நிச்சயம் ஒரு நாள் உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க வேலை ஸ்தலங்களுக்குள்ள, உங்க பிள்ளைகள் காலங்கள்ல அந்த மகிமை வெளிப்படும். ஆனா அது வரைக்கும் இந்த சமூகத்தை விட்டுறாதீங்க, இருக பற்றிக் கொள்ளுங்க. அத்த விளங்குறவங்க மாத்திரம், புரியறவங்க மாத்திரம். ஷகரல துரகதரபா. ஆவியானவர் நம்மோடு கொஞ்சம் அழுத்தமாய் பேச விரும்புகிறார். இங்க கவனிங்க, என்ன கவனிங்க. சில நேரங்கள்ல தேவ சமூகம் வெளிப்படுவதற்கு சில நிபந்தனைகளை கர்த்தர் வைத்திருப்பார். ஒருவேளை அது சபையாக இருக்கலாம், ஒருவேளை சபையா இருக்கலாம். ஏதோ ஒரு சில காரியங்களுடைய வாக்குத்தத்தங்கள் தாமதிக்கும் போது நமக்குள்ள மனசுல தோணும், எதுக்கு இந்த சர்ச்சுக்கு போய் என்ன புண்ணியம், இதுக்கு மேல நான் ஆராதனைக்கு போய் நான் என்ன செய்ய போறேன், அவ்வளவுதான் கர்த்தர் என்ன தள்ளிட்டார்ல, எனக்கு தான் அது நடக்கல இல்ல, என் குடும்பத்துல இந்த காரியத்தை கர்த்தர் செய்யல இல்லன்னு இந்த சபையை விட்டுறாதீங்க. அன்னாளுக்கு பிள்ளையே இல்லைனாலும் வருஷந்தோறும் அந்த சமூகத்துக்கு வருகிறதை விடவில்லை. வேதம் அழகாய் சொல்லுகிறது. எனக்கு என்ன, எதுக்கு பாச சர்ச்சுக்கு போய்கிட்டு, எதுக்கு போய்கிட்டு, அவ என்னை வருஷந்தோறும் என்னை துன்பப்படுத்துவா, வருஷந்தோறும் காயப்படுத்துவா, என் வாழ்க்கையில எதுவுமே மாறல, இன்னும் இந்த எனக்கு இருக்கிற பேரும் மாறல, ஒரு பிள்ளை எனக்கு கிடைக்கல, நான் எதுக்கு இனிமேல் சர்ச்சுக்கு வந்துட்டு, நீங்க அவ பெனினால கூட்டிட்டே போங்க, நான் வரலன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா அண்ணால் விடல. இந்த சமூகத்தை நான் விடவே மாட்டேன். நான் காயப்பட்டாலும் பரவாயில்ல, நான் வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த சமூகத்துக்கு நான் போக தான் செய்வேன். நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் தேசம் எதிர்பார்த்த மகிமையை கர்த்தர் அன்னாளின் வயிற்றிலே கர்த்தர் வைத்தார். ஒரு தீர்க்க தரிசனத்தின் ஊழியம் விழுந்து போன 16 தலைமுறைகளுக்குள் இருந்து ஒரு மகிமை வெளியே புறப்பட்டது. விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னாளுக்குள்ள வெளிப்பட்டது வெறும் பிரசன்ஸ் இல்ல, மகிமை. ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? இந்த அன்னாளினுடைய வம்சத்தை நீங்க அட்டவணை எடுத்து பார்த்தீங்கன்னா இவர்கள் தான் மோசேக்கு விரோதமாக எழும்பின கோராகின் கூட்டத்தார். 16 ஜெனரேஷன், 16 தலைமுறை ஊழியமே செய்யாதபடிக்கு தள்ளப்பட்டு போன தலைமுறை. அதுல வந்தவர் தான் அந்த எல்கானா. இவங்க தேவனுடைய ஆலயத்துக்குள்ள எந்த ஊழியமும் செய்ய முடியாது. ஆனா எல்கானாங்கிற பேர், எல்கானாங்கிற இந்த ஒரு பேர் மட்டும் இந்த 16 தலைமுறையில் 3 முறை வரும். 2 இடத்துல எல்கானா, ஒரு இடத்துல இல்கானான் இருக்கும். தமிழ்ல இல்கானான் மொழிபெயர்ப்பு, 2 ஒரே வார்த்தை தான். எல்கானா இல்கானா 2 ஒரே வார்த்தை தான். 3 முறை ஒரு 5-6 தலைமுறை வந்த உடனே இல்கானான் பேர் வைப்பாங்க. எதுக்கு தெரியுமா? எல்கானான்னா கர்த்தர் இன்னும் அதை வைத்திருக்கிறார். ஒரு தலைமுறைக்கு சொல்லி கொடுக்காங்க, இல்ல உன் ஊழியம் போயிருச்சுன்னு நினைக்காத, உன் ஊழியத்தை கர்த்தர் இன்னும் வச்சிருக்கிறார், உன் மகிமையை இன்னும் வச்சிருக்கிறார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது இல்லாம போயிருமா? அதுக்கப்புறம் எந்த மாற்றமும் வராதா? ஒரு 4 தலைமுறை 5 தலைமுறை கடந்த உடனே அவங்க எல்லாம் சோர்ந்து போய் இனி மேலெல்லாம் ஒரு மாற்றம் வராதுன்னு சோர்ந்து போவாங்க பாருங்க. மறுபடியும் எல்கானான்னு பேர் வைப்பாங்க. கர்த்தர் இன்னும் அதை வச்சிருக்கிறார். அப்புறம் ஒரு 6 தலைமுறை 7 தலைமுறை, இனிமேல் எங்க மாற்றம் வரப்போகுது, இனிமேல் எல்லாம் மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை நினைப்பாங்க பாருங்க. அப்ப மறுபடியும் எல்கானா, இப்ப சாமுவேலின் தகப்பன் பேர் எல்கானா, இவனுக்கு அவங்க அப்பா வைக்கும்போது சொல்றாரு, இன்னும் கர்த்தர் உனக்கானதை இன்னும் வைத்திருக்கிறா, உன் காலத்துல மகிமை வெளிப்படும். விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அன்னாள் இந்த சமூகத்தை விடாம, எல்கானா இந்த சமூகத்தை விடாம பிடித்து கொண்டிருந்ததுனால நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் அந்த மகிமை அவர்கள் பார்த்து விட்டார்கள். புரிந்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆவி என்ன சொல்றாங்க? இந்த சமூகத்தை மட்டும் விட்டுறாதீங்க, இந்த சமூகத்தை மட்டும் விட்டுறாதீங்க. எங்கே தேவனுடைய தொடுதலை உணர்கிறீர்களோ, எங்கே தேவனுடைய சத்தத்தை உணர்கிறீர்களோ அந்த இடத்தை மட்டும் விட்டுறாதீங்க. இன்னும் இருக பிடித்து
வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு குறித்த காலத்துல கர்த்தரின் மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் உதாரணம் சொல்றேன், கவனித்துக் கொண்டே வாருங்க. கொஞ்சம் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்க போற ஒரு பெரிய அழுத்தத்தை, ஒரு ஃபோர்ஸ் ஆவியானவர் உள்ள உருவாக்குகிறத ஆவியில நிதானிக்க முடிகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்துல சகரியா எலிசபெத் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் அந்த சாப்டர் தொடங்குகிறதை பார்க்கிறோம். எல்லாரும் ஆபிரகாமிலிருந்து தொடங்கி இருப்பார்கள், கிறிஸ்துவிலிருந்து தொடங்கி இருப்பார்கள், யோவான் ஆதியிலிருந்து தொடங்கி இருப்பார். ஆனால் லூக்கா ஒருவர் மாத்திரம் சகரியா எலிசபெத்திலிருந்து இந்த வாழ்க்கையை தொடங்கி இருப்பார். இந்த சரித்திரம் யாரை கொண்டு தொடங்கிற்று? சகரியா எலிசபெத் என்று சகரியா எலிசபெத்தினுடைய வாழ்க்கையை வைத்து அந்த அத்தியாயம் எழுதப்பட்டிருக்கும். லூக்கா முதல் அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இப்போ இவர்களை குறித்து வேதம் எழுதுகிற போது அழகா எழுதுறாரு. 4வது வசனம், அவைகள் அடுத்து தாண்டி போங்க. 5, யூதேயா தேசத்தில் உள்ள ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும். கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ரெண்டு பேரும் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இருவரும். நம்ம வாழ்க்கையில ஏதாவது நடக்கலன்னா யாராவது ஒருத்தர் முறுமுறுத்துருவோம். ஆமா, ராகேல் போய் யாக்கோப்ட கேக்குறா, எனக்கு பிள்ளை கூட இல்லாட்டா சாகுறேங்கிறா. எங்கேயாவது இடத்துல முட்டிடும். ஆனா இவ்வளவு காலம் வயோதிபம் ஆகிற வரைக்கும் இவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனா ரெண்டு பேரும் கர்த்தரிட்ட கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அடுத்த வார்த்தை, எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாகியும் இருந்தார்கள். இதுவரைக்கும் பிள்ளை இல்ல, இனிமேலும் பிள்ளை இருக்க வாய்ப்பு இல்லை. வசனம் எவ்வளவு அழகா எழுதுன்னு பாருங்க. பிள்ளை இல்லாதிருந்தது பாஸ்ட். இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள், இனிமேலும் வாய்ப்பு இல்லை. அர்த்தம் விளங்கல போல. கடந்த காலம் அப்படித்தான், இனி எவ்வளவு வருஷம் பிறந்தாலும் உனக்கு அப்படித்தான் சொல்றாங்களோ. 2025 வந்தாலும் உனக்கு அப்படித்தான், 2026 வந்தாலும் அப்படித்தான், எதுவுமே மாறாது. அடுத்த வார்த்தை, அப்படி இருக்க அப்படி சூழ்நிலை இப்படி எதுவுமே நடக்கல. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியில் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாங்க, உனக்கு நான் ஒரு சமூகத்தை கொடுத்திருக்கிறேன்ல, என்ன சூழ்நிலை மாறினாலும் இதை மட்டும் விட்டுறாத. நடந்து என்ன தெரியுமா? இந்த பிரசன்ஸ்க்குள்ள வாரார், இந்த சமூகத்துக்குள்ள வாரார். வந்தா சீட்டு விழுகுது. யார் பேர்ல? இந்த சகரியா பேர்ல சீட்டு விழுகுது. இவர் எப்பயும் போலதான் உள்ள போய் நிப்போண்டு நின்னா வலது புறத்தில் ஒரு தேவ தூதன் இந்த சகரியாவுக்காய் காத்திருக்கிறார். இதுவரை இஸ்ரவேல் சந்தித்திராத, உங்களுக்கு காலத்தோடு சொல்லுகிறேன், 400 வருடங்கள் ஆயிற்று இஸ்ரவேலுக்குள் தேவனுடைய வார்த்தை உண்டாகி. கடைசி the last prophet மல்கியாவுக்கு பிறகு இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசியும் எழும்பவில்லை, தேவனுடைய வார்த்தைகள் உண்டாகவில்லை. இடையில ஃபுல்லா யுத்தமும் போராட்டமும். 400 வருஷம் கழிச்சு முதலாய் மகிமையை கண்டது இந்த சகரியா. காரணம் என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கர்த்தர் வைத்த சமூகத்தை அவன் விட்டு விடவில்லை. இன்றைக்கு இந்த பகற்காலத்தில் கர்த்தர் சொல்ற வார்த்தை, சமூகத்துல நின்றுங்க, பிரசன்ஸ்ல நின்றுங்க. ஒரு நாள் மகிமை உங்களை நிச்சயமாய் சந்திக்கும். அர்த்தம் புரிகிறவர்கள் மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரங்கள்ல நம்ம டக்குன்னு கோவப்பட்டு எதை விட்டு வெளியே போயிடுறோம் தெரியுமா? இனி ஜோமனி என்ன செய்ய, இனி பைபிள் படிச்சு என்ன செய்ய, இனி சர்ச்சுக்கு போய் என்ன செய்ய, இனி காரியங்களை செஞ்சு என்ன செய்ய, போதும். இன்னைக்கு இந்த பகற்கால வேளையில சிலருடைய இருதயங்களுக்குள்ள தேவன் இந்த வார்த்தையை அழுத்தமாய் வைக்கட்டும். ஆண்டவர் நிமித்த சோர்ந்து போயிட்டீங்களோ? ஆண்டவர் காரியங்களை தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், என் காரியங்கள் எல்லாம் லேட் ஆகிட்டே இருக்கு. என்னமோ தெரியல, இன்னைக்கு மெசேஜும் ப்ரேயர் பாயிண்ட்ஸும் அப்படி ரொம்ப நெருக்கமாக அப்படி கனெக்ட் ஆகி போச்சு. அது ஆவியனுடைய அந்த இசைவு பத்தியல. தாமதங்கள் தேவனால் வந்தால் சந்தோஷம். தேவனால் வராத எந்த தாமதங்களும் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. என்னமோ தெரியல, ஏதோ சில காரியங்கள் லேட் ஆகிட்டே இருக்கு, மனச்சோர்வாயிருது. இனி சர்ச்சுக்கு போய் என்ன செய்ய, நீ ஜெபம் பண்ணி என்ன செய்ய, உபவாசம் போட்டு என்ன செய்ய, விட்டுட்டீங்களோ?
ஆண்டவர் சொல்றாங்க, தாமதமாகுதுன்னு நினைக்க வேண்டாம், சமூகத்தை மட்டும் விட்டுறாதீங்க, அதுல நின்றுங்க. உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் மகிமையாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை விளங்குது? சில காரியங்களை மகிமையாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்களே, இதெல்லாம் வாழ்க்கையில் செய்வேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது வெளிப்பட்டா மகிமை தானே. ஆனால் தாமதமாயிட்டே இருக்கே, விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. இன்னும் கொஞ்சம் காத்துருங்க, இன்னும் கொஞ்சம் காத்துருங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளங்குறது போல கொஞ்சம் கொலோக்கியாரங்க வந்து சொல்கிறேன். இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த சமூகத்தை விட்டு விடுகிறதுனால்தான் அந்த மகிமை நமக்கு தாமதமாகிக்கிட்டே போகுது. இன்னும் கொஞ்சம் விளங்குறது மாதிரி கொஞ்சம் வேற லெவலில் இறங்கி சொல்லணும்னா, கவனிங்க, சபைக்குள்ளே வரும்போது கர்த்தர் நம்மளை தொடுகிறதை உணர்கிறோம். பிரசன்ஸ் எப்பயுமே அவருடைய தொடுதலை உணரச் செய்யும். தேவ பிரசன்னத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? அவருடைய தொடுதலை நம் வாழ்க்கையில் உணரச் செய்யும். பார்த்திருக்கீங்களா? சில பேரை அக்கினி தொடுகிறது போல இருக்கும், சில பேரை காற்று தொடுகிறது போல இருக்கும், சில பேர் காதுகளில் சத்தங்கள் கேட்கும், சில பேரை கர்த்தர் எண்ணெயால் நிரப்புகிறதை போல இருக்கும், சில பேரை பலத்த காற்றால் கர்த்தர் அசைய பண்ணுவார். சம்படி ஏதோ சில அடையாளங்கள் அவர் சமூகத்துக்கு வந்ததுக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கும். ஏதோ ஒன்று நடக்கும், இல்லை ஏதோ ஒன்று நடக்கும். யாரையும் சும்மா விட மாட்டார். ஏதோ ஒன்று இவனை கவனிங்க, அவங்கள மட்டும் அக்கினியா ஃபீல் பண்ண வைக்கிறார். அவங்களுக்கு அக்கினினா உங்களுக்கு காற்று. ஆவியானவர் இந்த பைபிள்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரி இறங்கி வரல. ஒரு சிலர் வாழ்க்கையில் அக்கினியாய் வெளிப்பட்டவர், ஒரு சில வாழ்க்கையில் புறாவை போல ரூபம் கொண்டு இறங்கி இருக்கிறார், ஒரு சிலருடைய வாழ்க்கையில பலத்த காற்றாய் வெளிப்பட்டிருக்கிறார், ஒரு சில வாழ்க்கையில சத்தமாய் வெளிப்பட்டிருக்கிறார். the loud sound, சத்தமா காதுகள்ல கேட்கிற மாதிரி சிலரோடு கர்த்தர் பேசும்போது அவர்கள் தேவ பிரசன்னத்தை உணர்வார்கள். சில பேரை எனக்கு எபிரேயம் நடத்தின என்னுடைய டீச்சர், என்னுடைய ராப்பா சொல்லும்போது சொல்லுவாங்க, அந்த பிரேயர்க்குள்ள அப்படி நடத்தின உடனே அந்த ஜெபம் அப்படி ஊற்றப்பட்ட உடனே சொல்லுவாரு, என் தலைமையில இருந்து என்ன வடிகிறது போலயே ஃபீல் ஆகும் பாரு, கட்சி எடுத்து தொடச்சிட்டே இருப்பாரா. ஏன் தெரியுமா? ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமா எனக்கு தெரியும். தேவ சமூகம் என் பக்கத்துல வந்துருச்சுன்னா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே அக்கினி மயமாய் மாறுகிறதை போல சிலர் கீழே விழுவாங்க, சிலர் கைகளை தட்டுவாங்க. அது தேவ சமூகம் உங்களை சந்திக்கிறதுக்கான அடையாளம். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், இங்க அந்த சமூகத்தை உணர்ந்தீங்களே, இந்த இடத்தை விட்டு வெளியே போன பிறகு, உங்க வீட்டுக்கு போன பிறகு, நீங்க பிரயாணப்படுகிற போது உங்க வேலை ஸ்தலத்தில் அந்த சமூகத்தை உணர முடியுதா? நான் பேசுற வார்த்தை நல்லா விளங்குதா? இங்க ஃபீல் பண்றோம்னே, இங்க ஆவியில நிரம்புறோம், இங்க அந்த பிரசன்னத்தை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. சபைக்குள்ள ஒரு 10 பேர் கூடி நல்ல கீபோர்ட்ல வாசு ஆராதனை சத்தமா செய்தி கொடுக்கும் போது பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியுது. இந்த எந்த சத்தங்களும் இல்லாமல் இந்த சாலைகளில நடந்து போகும்போது, நான் ஒரு பஸ்ல டிராவல் பண்ணும்போது, என் வீட்டுல படுத்திருக்கும் போது அவர் என்னை தொடுகிறதை உணரும்படி தேவ சமூகம் எனக்குள்ளே வெளிப்படுமானா கர்த்தர் சொல்றாரு, அதுதான் பிரசன்ஸ் ஆஃப் காட். ஏதோ ஒரு இடத்தில் அல்ல, நீ தங்கி இருக்கிற எல்லாம் இப்ப கைகளை தட்டி கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். இன்னைக்கு அவர் சமூகம் சிலரை பற்றி பிடிக்க போகுது. ஷாகாரா துரபா, எங்க நின்னாலும் படுத்திருந்தாலும் எழுந்திருந்தாலும் நடந்தாலும் பேசிட்டு இருந்தாலும் ஒரு அபிஷேகம். எஸ் ஷாகாராலா. கண்ணை மூடு தம்பி, கண்ணை மூடு. வேடிக்கை பார்க்க கூடாது. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி பார்க்கலாம். நல்ல தலையை உயர்த்தி ஆவியானவர் என்னை தொடட்டுன்னு சொல்லு, ஆவியானவர் தொடட்டுன்னு சொல்லு. இன்னைக்கு ஒரு மாற்றம் வரணும். இங்க அனுபவிக்கிற அதே பிரசன்னம் தலைமுறையா குடும்பங்களுக்குள்ள, வீடுகளுக்குள்ள இனி சந்திக்கப்படணும். அக்கினி விளட்டும். இங்க உணர்ந்த பிரசன்னத்தை இனி எல்லா இடங்களிலேயும் உணரத்தக்கதாக மகிமை வெளியரங்கம் ஆகணும்னா தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியே வராதீங்க. இங்க கவனிங்க, நம்ம வாழ்க்கை எப்படி பழகிட்டு தெரியுமா சிஸ்டர்? அண்ணா, நம்ம வாழ்க்கை எப்படி பழகிட்டு தெரியுமா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனையில பிரசங்கத்துல அந்த பிரசன்ஸ்குள்ள வருவோம், அவர் நம்மளை தொடுவார், நிரப்புவார், பலமான அசைவாடுதல். திங்கக்கிழமை வெளியே போயிடுவோம். மறுநாள் அந்த பிரசன்ஸ் இல்லை, மறுநாள் அந்த தொடுதலை உணர முடியல, எல்லாம் இழந்துட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் ஆண்டவர் கேட்குறாங்க, உன்னை நான் எங்க நிக்க சொன்னேன்? இந்த தொடுதலை வீட்டில் உணர்ந்திருக்கணும்ல,
விளங்குனவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். தூக்கங்கள்ல அந்நிய பாஷையில பேசியிருக்கணும்ல, நித்திரையா இருக்கும்போது தீர்க்க தரிசன வரங்கள் வெளிப்பட்டிருக்கணும்ல, யாரோ ஒருவரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த தேவ ஆவியானுடைய தொடுதல் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கணும்ல. எப்படி அது விட்டு போயிற்று? ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை விளங்கினவங்க இப்ப கையை தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகள்ல பேசுங்க பார்க்கலாம். நம்மை விட்டு விலகின ஒரு பிரசன்ஸ் இன்னைக்கு மறுபடியும் வரப்போகிறது. சபையை மூட போகிறது. ரிசீவ் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். வேடிக்கை பார்க்காத தம்பி, அக்கினி விழுகிற நேரம், தேவ ஆவியானவர் தொடுகிற நேரம், இனி விலகாத பிரசன்னம், விலகாத பிரசன்னம் எங்க இருந்தாலும் சகராதரா. எஸ், கட்டுவாங்க பாஸ்டர். ஊழியங்களுக்குள்ளே யவா கதுரபா சாந்தரா துயாரபா, இது எங்க நின்னாலும் அந்த மகிமை வெளியரங்கமாகும்படி பிரசன்னத்துக்குள்ள கர்த்தர் இறுக்கி வைக்க போறார். வெளியே போகாத, வெளியே போகாத, வெளியே போகாத. அந்த பிரசன்னத்துக்குள்ள நிற்கும்படி கர்த்தர் நம்ம மூடிக்கொள்ள விரும்புகிறார். கொஞ்சம் இடம் கொடுங்க சிஸ்டர், கொஞ்சம் இடம் கொடுங்க சிஸ்டர். போய் 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 வருகிறதல்ல, போய் போய் வருகிறதல்ல, இனி நிலையாய் அவர் சமூகத்திலே நல்ல விளங்குறவங்க மட்டும். சபைக்குள்ள என்ன நடந்துட்டு தெரியுமா? நம்ம வாழ்க்கையில என்ன நடந்துட்டு தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட காலம் பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள், ஒரு கன்வென்ஷன்ல பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள், ஒரு கன்வென்ஷன் அவர் சமூகத்துக்கு வந்தவர்கள் அடுத்த கன்வென்ஷன் வரைக்கும் அந்த சமூகத்தை விடாது இருக்கிறதில்லை, அந்த தொடுதலை விடாது இருக்கிறதில்லை. அது விட்டு போய் விடுகிறது. ஆவியானவர் அழுத்தமாய் சொல்லுகிறோம், மறுபடி அதே ஷகரலதரகபா பட்சித்தவைகளுக்கு பலன் உண்டாகும்படி எந்த சமூகத்தை விட்டு என் வாழ்க்கையை தனிமைப்படுத்தினானோ கர்த்தர் மறுபடியும் சந்திக்கும்படி ஷிபாரலகோ அந்தரோகோ சியாரா அந்தரகதுரபா ஷபரகதுரபா. இன்னும் கொஞ்சம் அதை விளங்க பண்ண விரும்புகிறேன். இன்னும் கொஞ்சம் ஆவியானவரை கொஞ்சம் அழுத்தமா நமக்குள்ள போட விரும்புகிறோம். அண்ணா கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க, கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க ப்ளீஸ். ஒரு பெரிய அழுத்தம் உண்டாகும் போது நம்ம அமைதியாய் போய்விடக்கூடாது. பாருங்களேன், அவங்க தெளிவாக சொல்ற வார்த்தை, உன்னை இங்கே தானே நிற்க சொன்னேன், உன்னை இங்கே தானே இருக்க சொன்னேன். எத்தனை நாள் நம்மளோட போராடி இருப்பாரக்கா? இழந்த அந்த அபிஷேகத்தை திரும்ப கொடுத்து என் சமூகத்தை விட்டு போயிடாதண்ணே, இங்கே நில்லு. காலம் குறுகியது. சிலருக்கெல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லி சொல்றேன். ஒரு 3 வருஷம் என் சமூகத்தில் விழுந்து கிட, ஒரு 6 மாதங்கள் என் சமூகத்தில் விழுந்து கிட, ஒரு 21 நாள் என்னை விட்டு எழும்பிடாத போகாதன்னு கர்த்தர் கையை பிடிச்சி இழுத்து நிறுத்தி வச்சார்ல. நம்ம ஏதோ நடக்கலன்னு சொல்லி சோர்ந்து போய் இந்த பிரசன்ஸை விட்டு வெளியே போய் அந்த தொடுதலை விட்டு வெளியே போய் நின்னோம் பாருங்க. கர்த்தர் இன்னும் தாமதம் பண்ணிக்கிட்டே போறாரு. அவர் தாமதம் பண்ணல, நான் சமூகத்தில் இல்லாததுனாலதான் அவர் மகிமை தாமதமாகிறது. இந்த பகற்கால வேளையில் கர்த்தர் பேசுகிற சத்தத்தை உணர்ந்தவர்கள் மாத்திரம் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துக்குள்ள மறுபடியும் வர போறோம். ஆண்டவரே, இனி ஒரு முறை உங்க சமூகத்தை விட்டு வெளியில போக மாட்டேன், இனி ஒரு முறை அந்த தொடுதலை விட்டு நான் போக மாட்டேன். இப்பயும் கேட்கிற காரியம் அந்த கொஞ்சம் கவனிங்களே, கொஞ்சம் கவனிங்களே. சில நேரங்களில் பிரசங்கம் பண்ணும்போது நார்மலா உட்கார்ந்துருக்கும் போது நம்ம சாதாரணமா தான் இருக்கும். ஆனா பிரசங்க பீடத்துக்கு வந்த உடனே ஏதோ ஒரு கைகள் நம்ம மேல பலமாய் அழுத்தப்படுகிறது போல உணர்வோம். சில நேரத்தில் அப்படி சொல்ற தொடுவார் பாருங்க, அக்கினிக்குள்ள வந்தது மாதிரி இருக்கும். சில நேரத்தில் நம்ம நாவுகளை அவர் கையில எடுக்க ஆரம்பிப்பா. சில நேரங்களில் விஷனை கர்த்தர் ஓபன் பண்ணுவா. இது எல்லாம் முடிஞ்சு அப்பா பிரசங்கம் முடிஞ்சிருச்சு, ஊழியம் முடிஞ்சிருச்சு, அப்பாடியா வீட்டுக்கு போவோன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் அப்படி கொஞ்சம் சாய்வோம் பாருங்க. அப்படி மெல்ல தட்டி கேட்பார், அங்க உணர்ந்தேல, என் பிரசன்ஸை உணர்ந்தேல, என் தொடுதலை உணர்ந்தேல, உன் நாவுகளை என் கையில வச்சிருந்தேன்ல, உன் கண்களை விஷனை பார்க்க வச்சேன்ல, இப்போ உன்னால ஃபீல் பண்ண முடியுமா? ஆர் யூ ஃபீல் தி பிரசன்ஸ்? ஆர் யூ ஃபீல் தி பிரசன்ஸ்? ஒரு கொஸ்டின் மட்டும் ரைஸ் பண்ணுவார், இப்போ அதை உணர முடியுதா? ஊழியத்தை முடிச்சுட்டு பைக்கில் லாங் டிராவல் போயிட்டு இருப்போம். ஊழியத்தை முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மன நிம்மதி வரும். வீட்டுக்கெல்லாம் பேசிட்டு நான் கிளம்பிட்டேன், சாப்பாடு எடுத்து வச்சிருங்க எல்லாம் சொல்லிட்டு போய்கிட்டு இருப்போம்ல. திடீர்னு கேட்பார், ஒருவேளை இந்த இடத்துல உனக்கு ஒரு ஊழியம் வைக்கப்பட்டிருந்தா நீ என்ன செய்வ? இங்கே என் மகிமையை வெளிப்படுத்த நினைச்சா என்ன செய்வ? அப்படியே பைக்கை நிறுத்திட்டு, இல்லை ஆண்டவரே நான் கேஷுவலுக்கு வரக்கூடாது,
நான் நார்மல் ஆகக்கூடாது. எப்போது உங்க மகிமை என்ன வெளிப்படும். எப்பனாலும் பாச காலையில் 5 மணிக்கு கூட பிசாசு துரத்துற ஊழியத்துக்கு ஆள் வரும். காலையில் 5 மணிக்கு கூட சுகமாக்குகிற ஊழியங்களுக்கு நீ ஆட்கள் வர ஆரம்பிப்பார்கள். நைட்டு 10 மணிக்கு ஒருத்தர் கதவை தட்டி, அக்கா என்னமோ தெரியல, உங்ககிட்ட ஆண்டவர் போக சொன்னாரு, எனக்கான வார்த்தை உங்ககிட்ட இருக்குது, தீர்க்க தரிசனத்தை தேடி வருவார்கள். அன்றைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல முடியாது. எப்பவுமே அவர் சமூகத்தில் நிற்கத்தக்கதா இப்போ 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 எஸ் அது விழுகிறது. The presence of God. யாரோ சிலரை அவர் கைகளை பிடிக்கிறோம். சமூகத்தை விட்டு வெளியே போகாது. ஆண்டவர் சபைக்குள்ளே சிலர் பக்கத்துல வாரா, சிலர் பக்கத்துல சில வாலிப பிள்ளைகள் மேல, சில ஊழியக்காரர்கள் மேல அவர் கைகள் வைக்கப்படுது. போய் போய் வருகிறதல்ல, நிலையாய் 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 ஒரு ஸ்டாண்டர்ட். எஸ், வேடிக்கை பார்க்கிறவங்க உங்க வாட்டில வேடிக்கை பார்க்கட்டும். இங்க கூத்து நடக்கல, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. வேடிக்கை பார்க்காம கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஷகரல துரகபா கந்தரதியாரபா, வெளியே போகாதே, வெளியே போகாதே, மகிமை விட்டு வெளியே போகாதே, பிரசன்னத்தை விட்டு வெளியே போகாதே. காலம் வரப்போகுது, காலம் வரப்போகுது, ஊழியத்துக்கான காலம். ஷகரதுரா கதரபா பாசே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நம்ம ஊழியத்தில் நடக்கும்னு சொன்னார்ல, முடவர்கள் நடப்பாங்கன்னு சொன்னார்ல, ஊமைகள் பேசுவாங்கன்னு சொன்னாங்கல்ல. மகிமை வெளிப்பட வேண்டிய காலம். கர்த்தர் சொல்ற வார்த்தை, பிரசன்ஸ் விட்டு வெளியே போயிடாதீங்க, வெளியே போயிடாதீங்க. விடுங்க விடுங்க விடுங்க, அவங்களை வேடிக்கை பார்க்காதீங்க. யாரோ சில கர்த்தர் வெளியே தூக்க போறா. இன்னைக்கு ஒரு கை அவங்க மேல இறங்கி வரு. ரைட் நவ பட்டுவாங்க. அக்கினி அக்கினி அக்கினி. எஸ், again on time, again on time. அரபா கதுரபா சகலா துரபா. விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க. இன்னைக்கு தொடுகிற தொடுதல் மகிமை வெளிப்படும் வரைக்கும் உன்னை விடாதபடி பிடித்துக் கொள்ள போகிறது. ஷிபாரா லா ரா காதரா. ஓ தோரோகோ ஷகரா பலாதுரா அந்தரா கதரா. அங்கங்க 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 ஒரு சிலர் ஆண்டவர் தான் கைகளுக்குள்ள கொண்டு வரா. ஒரு சிலரை பார்க்கிறேன், ஒரு சிலரை பார்க்கிறேன். அண்ணன் விட்டுறாதீங்கண்ணே, அண்ணன் விட்டுறாதீங்கண்ணே. உங்களை கொண்டு மகிமை வெளிப்பட வேண்டிய காலம் வந்துட்டு. சிஸ்டர், உங்களை கொண்டு மகிமை வெளிப்பட வேண்டிய காலம் வந்துட்டு. அங்கோ ரோகோதி ஷரகதுரபா. ஆண்டவர் உங்க வீட்டை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற வேண்டிய காலம் வந்துட்டு. ஷிபாரா கதுரபாசி. நீ இங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. ஓ வீடுகளுக்குள்ள இருந்து ஒரு மகிமை இந்த தெருக்களை நிரப்புன்னு சொன்னார்ல, அந்த காலம் வந்துட்டு. பிரசன்ஸை விட்டு வெளியே போயிடாதீங்க. அக்கினி ஷபாரா கதுரபா. எஸ் 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 கந்தரா. இன்னும் ஒரு சிலர் தேவன் அங்கலாய்த்து தேடுகிறோம். இந்த கூட்டத்துக்குள்ளதா, இந்த கூட்டத்துக்குள்ளதா, இந்த கூட்டத்துக்குள்ளதா. வெளியே போன ஒரு சிலர் மறுபடியும் கைகளை பிடிக்கிறார். வா வெளியே. ஷகரா துரா கதரபா. உன்னை எங்க இருக்க சொன்னேன், உன்னை எங்க இருக்க சொன்னேன். இந்த தொடுதலை விட்டார்கள் சொன்னல. இன்னைக்கு பிடித்த இந்த அக்கினி, இன்னைக்கு பற்றி எரிகிற இந்த அக்கினி, இன்னைக்கு ஒரு தலை மேல ஊத்தப்பட்ட இந்த எண்ணெய், இன்னைக்கு ஒரு காதுகளை கேட்ட இந்த சத்தம், நீ எங்க போனாலும் உன்னை விடாதபடிக்கு அழுத்தமாய் பிடிக்கிறத சில வாய்வு பிள்ளைகளை கத்த தொடரும். என முடிவு பார்க்கலாம். ஆவியில பிரத்யட்சமாய் பார்க்கிறேன். அந்த கால வல்லமைகள் நீ வெளிப்படும். எஸ், டெலிவரன்ஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஓ, இடம் கொடுங்க பார்க்கலாம், இடம் கொடுங்க பார்க்கலாம். சில வாலிப பிள்ளைகளை கத்த தொடரும். உன்னை எங்க இருக்க சொன்னேன்னு கேட்கிறான். உன்னை எங்க இருக்க சொன்னேன்? Where are you? இப்ப நீ எங்க இருக்கிற? ஆவியானவர் சொல்ற வார்த்தை விளங்குகிறதா? நீ இப்ப எங்க இருக்கிற? இது ஒரு ஸ்தானம் இல்லையே. மகிமை வெளிப்படணும்னு உன்னை ஏன் இடத்துல நிக்க சொன்னேன். விடாத விடாத விடாத. சில கத்த தேடி வரோம், சில கத்த தேடி வரும். மகிமை வெளிப்பட வேண்டிய காலத்துல வெளியே போயிடக்கூடாது. என்ன வெளியே போயிடக்கூடாது. சமூகத்தை விட்டுறக்கூடாது. பிரசன்ஸை விட்டுறக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. மகிமை வெளிப்பட வேண்டிய காலம், மகிமை வெளிப்பட வேண்டிய காலம். ஷபரா கதுரபா. ஓ ஹஷகரலா தரா ஹந்தரோகோ ரிபா ஹஷகரலா துரபா கந்தரதியார கரபா. என்ன இன்பமான வசனங்கள் எல்லாம் நம் ஊழியங்களில் விதைக்கப்பட்டதோ அது நிறைவேற வேண்டிய காலம் வந்துட்டு பாஸ். நம்ம நினைக்கிறோம் இன்னொரு 10 வருஷம் ஆகும். ஆண்டு சொல்றாங்க நெவர் நெவர் நெவர். வரப்போகிற 2026 உங்க ஊழியங்கள்ல மகிமையின் ஆண்டு. ஆவியானவர் சொல்லுகிறோம், as for glorify year is coming. பெற்றுக்கொள்ளுங்க பாஸ், பெற்றுக்கொள்ளுங்க பாஸ். ஒரு மகிமையை ஊழியங்கள்ல பிரகடனப்படுத்துகிறோம்.
ஒவ்வொரு வாரங்களும் இனி சாட்சிகள் எழும்ப ஆரம்பிக்கும். கர்த்தர் என்னை தொட்டா, தேவன் என்னை சந்தித்தா, தேவனுடைய மகிமை என்னை சந்தித்தது. உள்ள வந்து விழுகிறவர்கள் பாவத்தால் உணர்வடைவார்கள். பிசாசுகளின் வெளியேறும். அற்புத அடையாளங்கள் நடக்கும். ஆனா அந்த மகிமை வெளிப்படுற வரைக்கும் இன்னைக்கு நான் தொடங்கி இருக்கிற இந்த சமூகத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. இந்த கண்ணீர் வற்றி போகக்கூடாது. இந்த தொடுதல் உங்களை விட்டு போயிடக்கூடாது. இப்ப ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கரை நம்ம மேல பலமா அமர்ந்தது போல இருந்துச்சுல்ல, அவர் கை நம்மளை பிடிச்சது மாதிரி இருந்துச்சுல்ல. எப்போ ஒருவேளை தூக்கத்துல எழும்பினா கூட அப்பான்னு சொல்லும் போது அதே அக்கினி என் மேல இறங்கி வரது நான் பார்த்துட்டேன்னு ஆண்டு சொல்றாங்க. அந்த சமூகம் மட்டும் உன் மேல இருந்துச்சுன்னா மகிமை சீக்கிரமா ஷாபரோ கபாத்துரா ஹஷகலாதரா பஹந்துருகோ பாஷகலரா. நல்ல வார்த்தை விளங்கினவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுவீங்க? நான் அந்த பிரசன்ஸை கேரி பண்ண போறேன். நிறைய நேரம் அவர் எனக்குள்ள போட்ட அந்த பிரசன்ஸை விட்டுட்டு நான் போகிறதும் வருகிறதும். ஏங்க நீங்க ஒன்றும் காக்கா இல்லைங்க. கர்த்தர் பேழையை விட்டு அனுப்புனதுக்கு போகிறதுக்கும் வாரதுக்கும் அது கடைசி வரைக்கும் போக்குவரத்துமாக இருந்தது. ஆனா புறா அப்படி அல்ல. இளைப்பாறுதலுக்கு இடம் இல்லைன்னா அது திரும்பி வந்துடும். இளைப்பாறுதலுக்கு இடம் உண்டானால் அது எங்க உட்கார்ந்திருந்தேங்கிறதுக்கு அடையாளமா ஒரு ஒளிவை இலையை கொத்தி கொண்டு வரும். அது தேவ சமூகத்துக்கு அடையாளம். நான் இன்னைக்கு அவர் பிரசன்ஸ்ல இருந்தேன். சாயங்காலம் ஊழியத்தை முடிச்சு, ஆனால் இன்னைக்கு சொல்றோம் இங்க இருக்கிற ஊழியக்காரங்கிட்ட, பிதாக்கள்கிட்ட, அண்ணன் மாற்ற பாஸ்டர்ஸ்ட கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க ஊழியத்தை நிறைய ஓடி 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 ஊழியம் செய்கிறோம். இன்னைக்கு இதை முடிச்ச உடனே திருச்சி, நாளை காலையில் சேலம் பக்கத்தில், நாளை காலையில் 7 மணிக்கு அங்கே இருக்கணும். ஓடிக்கிட்டே இருப்போம். இந்த பஸ்ஸில் தான் தூக்கம், பஸ்ஸில் தான் சகலமும், இப்படியே தான் ட்ராவல். ஆனால் திடீர்னு நைட்டு நல்லா அசல் தூங்கும்போது இப்படி தட்டி எழுப்புவார். வேக்கப். புரியாது என்ன வேக்கப். டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்த்தோம்னா பஸ்ஸில் போயிட்டு இருப்போம். என்ன ஆண்டவரே, யூ ஃபீல் த பிரசன்ஸ், ஃபீல் த பிரசன்ஸ். என் சமூகத்தை உணரணும். ப்ரே ப்ரே. அப்போ தான் விளங்கும். கொஞ்சம் அசந்து தூங்கின உடனே அப்படியே கொஞ்சம் எடுத்து வாட்ஸ்அப்லாம் பார்த்துட்டு, யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்களா என்னென்னலாம் பார்த்துட்டு, நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, நம்ம பேஜில் யாரும் ரெக்வஸ்ட் அனுப்பியிருக்காங்க எல்லாம் அப்படி பார்த்துட்டு, வீட்டுக்கெல்லாம் பேசிட்டு, யாராவது ஃபோன் வந்துருச்சுன்னா அவங்ககிட்டலாம் பேசிட்டு, என்ன எப்படி இருக்கீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு வச்சுருப்போம் பாருங்கள். இந்த கொஞ்சம் நேரம் அப்படி வெளியே போயிட்டு வந்த உடனே இங்கே ப்ரெசன்ஸ் டவுன் ஆகிருக்கும். ஆண்டவர் சொல்லுவாங்க, நாளைக்கு பலிபீடத்தில் நிற்கணும், கமான் வேக்கப். மறுபடியும் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பி. மறுபடியும் 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் டங்ஸில் பேச 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 பஸ்ஸை விட்டு கீழே இறங்கும் போது உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு மகிமை. மறுபடியும் புது புது வார்த்தைகள், புது புது வெளிப்பாடுகள், புது புது சத்தியங்கள் வெளிப்படுகிறத பார்க்க ஆரம்பிப்போம். இன்னைக்கு அந்த ரகசியத்தை தான் உங்களுக்கு சொல்லித்தரோம். என் பிரசன்ஸை விட்டு வெளியே போயிடாத. நல்ல விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல புரியுறவங்க ஒரு 3 காரியங்களை வேகமாய் உங்களோடு சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு தேவ பிள்ளை ஏன் தேவ சமூகத்தை விட்டு வெளியே போகிறது? ஒரு தேவ பிள்ளை ஏன் தேவ சமூகத்தை விட்டு வெளியே போகுது? ஏன் காயின் தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டான்? ஏன் தேவ சமூகத்தை விட்டு வெளியே போனா? ஒரு 3 காரியங்கள் வேகமாய் அந்த காயின் வாழ்க்கையிலிருந்தே உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதல் காரியம், தேவன் இசைத்த அந்த சகோதரத்துவத்தை, அந்த ஃபெலோஷிப்பை உடைச்சிட்டான். the first reason, இந்த பூமியில first relationship bonding, சகோதரத்துவமான உறவு முறை இவங்களுக்கு மட்டும்தான். இதுக்கு முன்னாடி பிரதர்ஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் காயினும் ஆபேலும் தான் சகோதரர்கள் உறவு முறை. கர்த்தர் காயினுக்கு கொடுத்த ஒரு நல்ல சகோதரத்துவம். இன்னைக்கு இந்த பிரதர்ஸ்க்கு உள்ள இருக்கிற இந்த சகோதரத்துவத்துக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங்கை உடைச்சானோ, இந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆகுச்சோ, அந்த ஃபெல்லோஷிப் போச்சோ, அன்னைக்கே தேவ சமூகத்துட்டு வெளியே போக வேண்டியதாயிடுச்சு. இன்னைக்கு ஆவியான சபைக்குள்ள சொல்ற வார்த்தை,
பல நேரங்களில் தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தை விட்டு வெளியே போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கர்த்தர் ஏற்படுத்தின உறவுகளை விட்டு வெளியே போறதுனாலதான் பல நேரங்களில் தேவ சமூகத்தை நாம் இழக்க வேண்டியது ஆகிவிடுகிறது. இங்க நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என்னைக்கு இந்த காயினும் ஆபேலும் மனதால் பிரிந்தார்களோ, சரீரத்தில் பிரியல. சிஸ்டர், பிரதர், நிறைய பேர் இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கீங்க, சரீரத்தில் இங்க இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் கேட்கிற வார்த்தை, மனதால இங்க இருக்கிறீங்களா? உங்க ஊழியக்காரர் உங்களுக்கு கொடுத்த the brother and relationship, ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு தகப்பன். யெகூ ரேகாப்பின் குமாரனாகிய யோனதாப்பை பார்த்த உடனே, என் இருதயம் உன் கூட செவ்வையா இருக்கு, உன் இருதயம் என் கூட செவ்வையா இருக்கா? ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறோமா? ஆமா, ஒன்னா இருக்கிறோம். அப்படி சொன்ன உடனேவும் கையை கொடுத்து, என் ரதத்தின் மேல ஏறிக்கோ, வரப்போகிற எழுப்புதலை பார்க்கிறதுக்கு. விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலியா கண்ட தரிசனம் நமக்கு கொண்டு தான் நிறைவேற போகுது. பிதாக்கள் அறிவித்த தீர்க்கதரிசனங்களை நீ நான் தான் நிறைவேற்ற போறோம். எழுப்புதலை பார்க்க வாணி ஏத்திக்கிட்டாங்க. இந்த சபையில எத்தனை பேர் கர்த்தர் கொடுத்த இந்த உறவுகளோடு உங்க ஐக்கியத்தை சரியா வச்சிருக்கீங்களோ, அவர்கள் தேவ சமூகத்தை விட்டு வெளியே சீக்கிரமாய் போக மாட்டார்கள். ஏன்னா இவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஆவில தொய்வு இருந்தாலும் இன்னொரு சகோதரனை கத்த தட்டி எழுப்புவார். போ, அவனை ஆறுதல் படுத்து, அவனோட சேர்ந்துக்கோ. சில நேரங்களில் மோசே தயங்கும் போது எகிப்திலே ஆரோனை கத்த தூங்க விடுகிறதில்லை. எழும்பி போ, உன் சகோதரன் எதிர்பட்டு வருகிறான், இருவருமாய் சேர்ந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுங்க. இந்த சகோதரத்துவம் ரொம்ப முக்கியம். இவ்வளவு நேரம் நல்லா இருந்துச்சு, இப்ப கஷ்டமா தான் இருக்கும். இவ்வளவு நேரம் பேசுறது எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? வாச மகிமை வெளிப்பட போகுதுன்னு சொல்லும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆனால் அதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்த இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க, இது உடஞ்சிடவே கூடாது. இது ப்ரோக் ஆகுச்சுன்னா அடுத்த நிமிஷம் நீங்கள் எதை விட்டு வெளியே போயிருவீங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன், என்ன கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் முடிக்க போகிறேன். இங்கே டைம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இங்கே 2:10 இப்போ தான் 2. என்ன பயப்படாதீங்க, சரியா? ஆமாம், நேற்று நோட் பண்ணேன், கரெக்டான டைமிங் தான் முடிச்சிருக்கோம் அப்படின்னு. 10 நிமிஷம் வேகமாக முடிக்கிறேன், கவனிங்க. யாக்கோபு தன் 12 பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். ரூபனை பார்த்து வேதனையான சில காரியங்கள், சிமியோன் லேவியை பார்த்து வேதனையான சில காரியங்கள், எல்லாரையும் பார்த்து. யூதாவை பார்த்து அவர் பேசின வார்த்தையை பாருங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம். கொஞ்சம் வேகமாக என்னோடு கூட சேர்ந்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 8 இருந்து வாசிங்க பார்க்கலாம். யூதாவை குறித்து அவர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே, சகோதரரால் புகழப்படுகிறவன் நீயே, உன் கரம். இங்க கவனிங்க, எவ்வளவு பெரிய மகிமையான வசனங்கள் வசனிக்கப்படுதுன்னு பாருங்க. உன் சகோதரரால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். எவ்வளவு வார்த்தை சொல்றான்னு கவனிச்சுட்டே வாங்க. அடுத்த வார்த்தை, யூதா பாலசிங்கம், நீ யாருக்கு ஒப்பானவன்? பாலசிங்கம், நீ இரையை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. கண்டிப்பா உன் காலத்துல ஒரு மகிமை நீ பாப்ப. மகிமை ஒன்ன கொண்டுதான் வெளிப்பட போகுது. நியாய பிரமாணிக்கன் கர்த்தர் வெளிப்படுவது யார் மூலமா தான்? ஓ மூலமா தான். ஒன்ன கொண்டுதான் தேசங்களுக்கு மகிமை அப்படிங்கறத தீர்க்க தரிசனமா சொல்றாரு. நியாய பிரமாணிக்கிறவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். அடுத்த வார்த்தை, அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும். இவ்வளவு ஆசீர்வாதங்களை, இவ்வளவு பெரிய மகிமையை யூதாவுக்கு யார் சொல்லிட்டு போறாருன்னா, அப்பா, மாம்சத்துக்குரிய தகப்பன் சொல்றாரு. மாம்சத்துக்குரிய தகப்பன் சொல்றாரு, உன் மூலமா தான் மகிமை வெளிப்படும், நீ தான் எல்லாத்துக்கும், உன்னை கொண்டு தான், இப்படி எல்லாம் சொல்றாரு. ஆனா ஒரு 400 வருஷம் கழிச்சு, சரியா ஆண்டுகளை கணக்கிட்டு சொல்லணும்னா ஒரு 180 வருஷம் கழிச்சு, ஒரு 180 வருஷம் கழிச்சு, இப்போ ஊழியக்காரனாகிய மோசே 12 கோத்திரங்களையும் ஆசீர்வதிக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 7வது வசனம். இப்ப ஊழியக்காரரை ஆசீர்வதிக்கும் போது உபாகமம் 33:7 யூதாவை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. அவன் யூதாவை குறித்து, கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோடு திரும்ப சேர பண்ணும், அவன் கை பலக்க கடவுது, அவனுடைய சத்துருக்களுக்கு
அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகையராய் இருப்பீராக என்றான். முந்தின தகப்பனுடைய ஆசீர்வாதத்துல எவ்வளவு மேன்மையானவைகள் அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா பிந்தின ஊழியக்காரன் ஒரு 180 வருஷம் கழிச்சு யூதாவை குறித்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன சொல்லி ஜெபம் பண்றாருன்னு பாருங்க. எப்படியாவது அவன் ஜனத்தோட என்ன செய்ய பண்ணுங்க, சேர பண்ணுங்க ஆண்டவரே. சிஸ்டர், நம்மளை குறித்து எவ்வளவு இன்பமான வசனங்கள் வசனிக்கப்பட்டுச்சுன்னு தெரியுமா? நம்ம குறித்து கர்த்தர் எவ்வளவு மகிமையானவைகளை சொன்னாருன்னு தெரியுமா? ஆனா இன்னைக்கு நமக்காக வேண்டி யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ற மாதிரி ஆயிடுச்சுல. எத்தனை பேருக்கு ஜெபிக்க வேண்டியவர்கள். தண்ணிக்குள்ள விடப்பட்ட போது மோசையை போய் காப்பாத்தினது மிரியாம். அவ்வளவு பெரிய மிரியாமுக்கு இன்னைக்கு மோசையை ஜெபம் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. ஆண்டவரே அவன் மேல கிருபையா இருங்கன்னு. யூதா, மகிமை வெளிப்பட போறதே ஓ மூலமாதான். ஆனா இன்னைக்கு உன் நிலைமை என்ன தெரியுமா? நீ ஜனங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிற. நீ மறுபடியும் ஒரு சகோதரோட சேரணும். ஏன் மோசேயை ஜெபிக்கிறார் தெரியுமா? மகிமை வெளிப்படணும்னா நீ மறுபடியும் அந்த ஃபெல்லோஷிப்ல வரணும். என்ன நடந்துச்சுன்னா, ஆதியாகமம் 38வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யூதா தன் சகோதரரை விட்டு அதுலாம் தேசத்தில் போய் எங்க போயிட்டான்? ஏன் தன் சகோதரரை விட்டு போனான்? ஏன் அந்த ஐக்கியத்தை விட்டு போனா? ஏன் ஊழியர்களுடைய ஐக்கியத்தை விட்டு போனா? ஏன் சபையுடைய ஐக்கியத்தை விட்டு போனா? ஏதோ ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்துட்டு யோசேப்பு குழியிலே போடப்பட்டதுக்கு எகிப்துக்கு போனதுக்கு காரணம் யாருன்னு அப்பா கேட்கும்போது 10 பேரும் சேர்ந்து கையை நீட்டிட்டான் யூதா மேல. எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு தெரியுமா? இவன் தான். அவன் பார்த்தான், நான் தானே பிரச்சனை, நான் வெளியே போறேன், இனிமேல் உங்க யாரு கூட இருக்க மாட்டேன்னு அன்னைக்கு வெளியே புறப்பட்டு போனவன் இன்னும் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்தாச்சு. எல்லாம் காரியங்கள் மாறிடுச்சு. ஆனா இப்போ மோசே பார்க்கும்போது கூட சரீரம் இங்க இருக்கு, ஆள் இங்க இருக்கான், ஆனா மனசு இன்னும் இங்க ஐக்கியப்படல. ஒரு தலைமுறைக்கு சொல்லி கொடுக்குறான், சர்ச்சுக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கணும். சும்மா போய் பாஸ்டரோட அந்த ஊழியத்தில் நின்னேன், இந்த ஊழியத்தில் நின்னேன், அவர் கூட தோள் கொடுத்தேன், நம்ம பெரிய காரியங்களை பங்கெடுத்தோம், அதெல்லாம் நமக்கு ஆகாது. நம்ம பட்ட காயம் போதும், நம்ம பட்ட காரியங்கள் போதும், நம்ம வெளியவே நின்னுக்குருவோம். இனிமேல் ரொம்ப நெருங்கி போன காயங்கள் அதிகம் வரும். இயேசுவை விட காயம்பட்டவர்கள் யாராவது இங்கே இருந்தா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாரையும் அவரை போல நமக்காக காயம்பற்ற போறா? சின்ன ஒரு வார்த்தை யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு வெளியே நிக்கிறீங்களே. ஆண்டவர் சொல்றாரு, என்னைக்கு மறுபடியும் இந்த சகோதர ஸ்நேகத்துக்குள்ள ஜனத்தாரோட சேர்க்கப்படுறீங்களோ, கர்த்தர் சொல்றாரு, இந்த சமூகம் உங்களுக்கு நிலையானதாய் மாற ஆரம்பிக்கும். விளங்கினவங்க மாத்திரம் இப்ப ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஒருவேளை எங்க மனதால கொஞ்ச தரிசனத்தை விட்டு, சபையை விட்டு, ஊழிய ஐக்கியத்தை விட்டு, ஃபெல்லோஷிப்பை விட்டு யாரோ ஒருவரை பிடிக்காம நான் கொஞ்சம் ஒதுங்கியே நின்னேன்னா, இந்த கர்த்தர் மறுபடியும் கையை பிடிச்சு உள்ள கொண்டு வந்து விட்டுருங்கப்பா. இன்னைக்கு மறுபடியும் ஐக்கியப்பட ஆரம்பிக்கணும். இன்னைக்கு இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது மறுபடியும் ஊழியக்காரன் கையை பிடிக்கணும். பாஸ்டர், இன்னும் உங்க கூட எப்பயும் போல நிற்பேன், நான் தோள் கொடுப்பேன், நீங்க எங்க போனாலும் நான் கூட வருவேன், உங்களுக்காக ஜெபிப்பேன், கடந்ததெல்லாம் மறந்து போகட்டும், இனி உங்க கூட எப்பயும். அதை தான் சொன்னேன். அதுக்கு நல்லா கைதட்டு வரும், அதுக்கு நல்லா கொஞ்சம் ஆபரேஷன் பண்ணும்போது வலி வந்துடும். அது என்ன வாச சிஸ்டர், எந்த சகோதர ஸ்நேகத்தை விட்டு வெளியே போனீங்களோ, மறுபடியும் இன்னைக்கு அந்த ஐக்கியத்துக்குள்ள திரும்ப வந்துடணும். சர்ச்சுக்குள்ள ஒருத்தர் பார்க்கும்போது எனக்கு அவர்களை ஆகவே ஆகாது. திருவிருந்து எடுக்கும்போது வேற வழியே இல்லாம போய் கையை பிடிச்சு மன்னிச்சுக்கிடுங்க. அந்த மன்னிப்பே கிடையாது. எபேசியர் 3 கடைசி தானே, தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. அந்த மன்னிப்பு கிடையாது. இங்க திருவிருந்து எடுக்கணுமே, அதுவும் ஏன் எடுக்கணும் தெரியுமா? எடுக்காம போயிட்டா ஏதோ பெரிய பாவம் செஞ்சோன்னு சபை நம்ம மேல குற்றம் திரும்ப என்னமோ. அன்னைக்கு ஒருத்தர் கேட்கறேன், ஏன் ஐக்கியப்பட முடியலன்னா அப்புறம் ஏன் திருவிருந்து எடுக்கிறீங்க? அதோ பாச எந்திரிச்சு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதோ பெரிய பாவம் செஞ்சோம் நம்மளை சொல்லிடுவாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துறது. இன்னைக்கு இதை ஃபார்மாலிட்டிலாம் கிடையாது, ஏதோ முகஸ்துதிக்காகலாம் இல்லை, ரியலா சொல்லணும். நான் என் கைகளை மறுபடியும் சபைக்குள்ள, ஊழியத்துக்குள்ள நான் கொடுக்க ஆரம்பிக்க போறேன். இனி என் இருதயம் இந்த தரிசனத்தோட இசைக்கப்பட போகிறது. நல்ல சத்தியத்தை விளங்குறவங்க மாத்திரம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி மறுபடியும் இந்த தரிசனத்தோட, ஊழியத்தோட, என்ன வேதனைகள் இருந்தாலும், என்ன மனக்காயங்கள் இருந்தாலும், என்ன முரண்பாடுகள் இருந்தாலும், ஒருவேளை உங்கள் கருத்துக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை உங்கள் காரியங்களை கர்த்தர், ஒருவேளை ஊழியக்காரங்க அசட்டை பண்ண மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்.
மறுபடி கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் உள்ள வந்துடுறேன். நல்லா புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டாவது காரியம், அதே 4வது அதிகாரம், ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. இந்த வார்த்தையை நம்ம எப்படி பொதுவாக டிரான்ஸ்லேட் பண்ணி பழகிட்டோம்னா, நீ உன் சகோதரனை மன்னிச்சா உனக்கு நான் நன்மை செய்ய அப்படிங்கிற மாதிரியே நம்ம ஒரு 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 மொழியாக்கம் நம்ம செய்து பழகிட்டோம். ஆக்சுவலாக அந்த வார்த்தைக்கு அது அர்த்தம் அல்ல. எபிரேயத்தில் இருக்கிறத நான் அப்படியே சொல்லுகிறேன், கொஞ்சம் கவனிங்க. என் பார்வைக்கு நீ நலமானதை செய்தால் நீ மேன்மை அடைய மாட்டாயோ. T14 ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேட்டர்ஸ். அங்க அழகா இருக்கும். இங்க பாருப்பா, நான் சொல்றதை கேளு. உன் பார்வைக்கு நல்லதை செய்யறது இல்லை, எனக்கு எது நன்மையோ நீ அதை செய்யணும். விளங்கலையில இப்ப புரியும் பாருங்க. ஆபேல் ஆட்டு மந்தையில் தலையீற்றுக்களை எல்லாம் கொண்டு வந்தான். காயின் தன் நிலத்தில் விளைந்த சிலவற்றை கொண்டு வந்தான். அப்படின்னா காய்கறிகளை, கனிவர்க்கங்களை கொண்டு வந்தான். ஆனா ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படணும்னா முதல்ல தகன பலி செலுத்தப்படணும். லேவியராகமம் 1:3 சொல்லுகிறது, அவன் அங்கீகரிக்கப்படும்படி. பலிகள் எதற்கு? ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ ஒரு மனிதனை கர்த்தர் முதல்ல அங்கீகரிக்கணும்னா, அக்செப்ட் பண்ணணும்னா, முதல் ரத்தம் சிந்தி பலி செலுத்தணும். சோத்திரம் ஆண்டவரே, எப்படியாவது கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து, அப்போ ஃபர்ஸ்ட் ரத்தம் சிந்துகிற பலியே. ஏன்னா இப்போ இவனுக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு பெரிய பிளப்பு உண்டாயிருக்கிறது. இப்போ ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொள்ளணும்னா, சரி நீ என் பிள்ளை தான் ஏற்றுக்கொள்ளணும்னா அவனுக்காக என்ன சிந்தப்படணும்? ரத்தம் சிந்தப்படணும். காயின் ரத்தமே சிந்தல. காய்கறியை கொண்டு போய் அந்த தம்பிகிட்ட கொடுத்து, ஆபேல்கிட்ட கொடுத்து, இந்த 2 கிலோ தக்காளி, இந்த 2 கிலோ கத்திரிக்காய் வச்சுக்க, இதுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொடு. வாங்கிட்டு போய் தகன பலி செலுத்தி பிற்பாடு போஜன பலி செலுத்தப்படணும். முதல்ல தகன பலி, அடுத்து போஜன பலி, அடுத்து சமாதான பலி, அடுத்து குற்ற நிவாரண பலி, அதுக்கடுத்து பாவ நிவாரண பலி. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்குறார். நீங்க லேவியராகமம் 1 அதிகாரம் பேசி முடிச்சீங்களாக்கா? முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டு போங்க, என்ன கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இடையில அவங்க ஒரு கதை, அப்படியா அப்படிதான் ஒரு பலி இருக்கோ. அப்ப இன்னைக்கு யாரை கொல்லலாம்? அதான் என்னங்க எங்களை கொல்றீங்களே, பிறகு என்ன தனியா வேற முடிச்சிருவேன் 10 நிமிஷத்துல. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாச்சோ, சாப்பிட்டு போயிடலாம். ஒருவர் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் என்ன பலி செலுத்தணும்? அதுக்கப்புறம் தான் போஜன பலி, தேவனுடைய கோபத்தை ஆற்றுகிற போஜன பலி. ஆனா காயின், எனக்கு அதெல்லாம் தெரியாது, என் நிலத்துல என்ன விளைஞ்சோ அதைத்தான் செய்வேன், எனக்கு எது தோணுதோ அதைத்தான் செய்வேன். ஊழியக்காரர் இங்கிருந்து ஆராதனை நடத்தும் போது எல்லாரும் முழங்கால் படிடுவோம். நீ சொல்லுங்க, எங்களுக்கு என்ன? நான் சப்பரக்கட்டையாட்ட உட்காந்துருப்பேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி அசைத்து ஆராதிப்போம். நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு என்ன இருக்கு? நான் கையை பின்னாடி கட்டிட்டு ஆராதிப்பேன். நம்ம எல்லாரும் கைகளை தட்டி கொஞ்ச நேரம், அவங்க தட்ட, நான் கண்ணத்துல கையை வச்சு உட்காந்துருக்கேன். எப்பயுமே ஆண்டவர்கிட்ட நிறைய நாளா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் எங்களை ரொம்ப ஆசீர்வதிங்க, எங்க விசுவாசிகளுக்கு தனித்தனியா கப்பல் வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஆசீர்வதிங்க. ஏன்னா நிறைய பேர் எங்க கை வச்சு தான் உட்காந்துருக்காங்க. அதனால இவங்க கவுந்த கப்பல்லாம் யார் வாங்கி கொடுக்கணும்? வச்சுக்கங்க கண்ணத்துல. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, எனக்கு எது மனசுக்கு தோணுதோ அங்க வருங்க 2. நீ என்னமும் சொல்லிட்டு போ, நான் செய்யறது தான் செய்வேன். எப்படியா கர்த்தர் அங்கீகரிப்பா? எப்படி தேவ சமூகத்தில் நம்ம அங்கீகரிக்கப்பட முடியும்? எப்படி தேவ சமூகத்தில் நிற்க முடியும்? என் மனசுக்கு தோன்றதல்ல, தேவனுடைய பார்வையில் எது நன்மையோ, என்றைக்கு அதை செய்ய பழகுகிறோமோ அன்றைக்கு தேவனுடைய கரம் நமக்காய் நீட்டப்படும். வா, நீதான் என் பிள்ளை. விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரோமர் 12:2 சொல்லுகிறது, நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, அப்படின்னா உலகத்தில் இருக்கிற மாதிரி, உலகத்தின் அச்சிலே வார்க்கப்படாமல், அவங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி செய்யாம, தேவனுடைய நன்மையும் பிரியமும். எவ்வளவு அழகா எழுதுறான்னு பாருங்க. உங்க பார்வையில் எது நல்லதுன்னு இல்லை, அவர் பார்வையில் எது நன்மையோ,
யார் இந்த வார்த்தைக்கு உட்படுகிறார்களோ ஆண்டு சொல்றாரு, என் சமூகத்தை விட்டு உன்னை வெளியே அனுப்பவே மாட்டேன். புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி கொஞ்ச நேரம் இன்னைக்கு இந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஆண்டவரே, எங்க பார்வையில நன்மை எதுவோ அதை செய்து பழகிட்டோம். எங்களுக்கு எப்படி ஜெபிக்க தோணுதோ அப்படி ஜெபம் பண்ணி பழகிட்டோம். ஆனா தேவனுடைய பார்வையில் ஒரு நன்மை இருக்கு, தேவனுடைய பார்வையில் ஒரு நன்மை இருக்கு. அண்ணே, இன்னைக்கு நம்ம எல்லாம் ரீசன் சொல்லிட்டோம். காயின்ட்ட கேட்டா, ஏன்பா போய் காய்கறிகளை கொடுத்த, ஒரு ஆடை தானே பலி செலுத்தணும், உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு மிருகம் கொல்லப்பட்டுச்சுல, அப்போ உனக்கு ஒரு மிருகம் கொல்லப்படணும்ல சொல்லி கொடுத்தா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு காட்டுல எது விளைஞ்சோ அதுதான். எனக்கு டாக்டர் சொல்லியிருக்காரு என் முழங்கால பிரச்சனை, நான் முட்டி போட முடியாது, எனக்கு எது சரின்னு படுதோ அதுதான். ஏன் காணிக்கை தசமபாகத்தை சர்ச்சுக்கு தான் கொடுக்கணும் என்ன இருக்கு? அண்ணன் மாவடி வச்சிருக்காரு, அண்ணன் பண்ண வச்சிருக்காரு, அண்ணன் கோபுரம் வச்சிருக்காரு, அங்க கொடுத்தா கேட்க மாட்டார். உன்னாலய இதெல்லாம் பேசும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் முகம் மாறும். பாஸ்டர்மாருக்கு தான் தெரியும் இந்த வழி. இங்கிட்ட திரும்பி பிரசங்கம் பண்ணோம்னா ஒரு மாதிரி முறப்பாக பாஷை இங்கிட்டே பேசிடுறேன். நம்மகிட்டேவும் பாஸ்டர் இந்த தூதர் டிவி இருக்குல்ல, டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு ஒரு டீம் ஆயத்தம் பண்றாங்களா? பைபிள்ல என்ன எங்கே அப்படி போட்டிருக்கு? ஆக மொத்த ரகசியவர்களே யாரும் போட மாட்டேன். இப்ப பரலோகத்துல இருந்து மாவு வேற இறக்கிருக்காங்க தோசை சுட்டு விற்கிறதுக்கு. இவங்க நம்மகிட்டே சொல்றாங்க, அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, ஐயா ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, ஐயாக்கு ஒரு 10,000 ரூபாய் அனுப்பணும். பாஸ்ட் சேர்ல உட்காரும் போது பேண்ட் எல்லாம் பார்த்து ஏத்தி விட்டு என்ன கிழிஞ்சிருமோன்ற பயம். ஒத்த பேண்ட 4 வருஷமா வச்சு வாட்டிக்கிட்டு இருக்கோம். இங்க எங்க நிலைமை இது, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாம, பைக்கு டியூ கட்ட முடியாம, பெட்ரோல் போட முடியாம, ஊழியத்தில் அடுத்த நிலைக்கு எங்க போகணும்னு தெரியாம, வீட்டு சர்ச்சு வாடகை பில்டிங் வாடகை கட்ட முடியாம, இங்க தன்னால நாக்கு தள்ளிடும். இங்க பலிபீடத்தில் உட்காந்து கையை உயர்த்தி எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேரம் இப்படி கையை உயர்த்திட்டு இருந்தா நம்ம விசுவாசி எங்க செக் அனுப்புது? தூதர் டிவிக்கு. உன் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் எங்க கொண்டு வரணும்? தான தர்மம் பண்ணணும்ல, அது தசம பாகம் போக மீதம். தசம பாகத்தை தான தர்மம் பண்ணிட கூடாது, அது இங்க வரணும். பலிபீடத்தில் வைக்கப்பட வேண்டியவைகள் பலிபீடத்தில் வச்சா மட்டும்தான் கர்த்தர் தேவ சமூகத்தில் அங்கீகாரங்களை உண்டாக்குவார். சில விஷயங்களை கொஞ்சம் காலசாரமா பேசுறது நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். விட்டு கடைசிக்கு நம்ம பேசாம விட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கொடுத்துட்டு அங்க எழுதி போட்டேன், இங்க எழுதி போட்டேன், அங்க பங்காளரா இருக்கேன், இங்க பங்காளரா இருக்கேன், ஒரு பங்காளரும் பரலோகம் கொண்டு போகாது இயேசுவின் நாமத்தினால ஆமென். என் சின்ன பிள்ளைகள் எல்லாம் பங்காளர் திட்டத்தில் சேர்த்துட்டேன். சபைக்கு பங்காளியா இருங்க. உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற, உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற உங்கள் மேய்ப்பனுக்கு பங்காளர்களா இருங்க. அவர்களோடு தோள் கொடுங்க. என்னைக்கு உங்க பலிபீடங்களின் மேலே நன்மையானவைகள் வைக்கப்படுகிறதோ அன்றை கத்த சொல்லுவாரு, என் சமூகத்தை விட்டு நீ வெளியே போக போகிறது இல்லை. நல்ல விலகினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தர் பார்வையில எது நன்மையோ அதை செய்யணும். புரிஞ்சவங்க ஒரு ஆமென். அவங்க அவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க பாஸ்டர், அவங்களே இயேசு சுவாமின்னு சொல்றாங்க, நானும் சொல்லுவேன். இல்லை பெந்தைக்கோசை அனுபவம் பற்றியெல்லாம் எல்லாம் மாரநாதாக்குள்ள சச்சாவுக்காடுக்குள்ளேருந்து வந்ததுனால கொஞ்சம் அந்த ஒரு தாக்கம்லாம் இருக்கும். அவங்களே இயேசு சுவாமின்னு சொல்றாங்க, நாங்க சொன்னா என்ன தப்பு? அவங்க சொல்லுவாங்க, நீங்க சொல்லக்கூடாது. பைபிள்ல 2 இடத்துல தான் சுவாமிங்கிற வார்த்தை வரும். 2 பேரும் பயன்படுத்துறது புறஜாதி. ஒன்னு மீகாவின் வீட்டில் இருந்த விக்கிரகத்தை சுவாமி என்று சொன்னார்கள். யோனா கப்பலில் இருந்த போது அதையோடு பயணித்தவர்கள் சுவாமின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இயேசுனா யாரும் தெரியாது. ஆனா ஒரு இடத்துல கூட பைபிள்ல தேவனை சுவாமி என்று சொல்லவே இல்லை. சுவாமி என்ற வார்த்தைக்கு விக்கிரகம் என்று பொருள். தேவன் விக்கிரகம் அல்ல, அவர் ஆவியாக இருக்கிற கர்த்தர். அவருக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும். இன்னைக்கு எங்க பழகுறோம் பாருங்க. யாரோ சொல்லிட்டாங்க, நானும் ஜெபம் பண்ணும்போது சுவாமி, எந்த சாமி வந்துச்சு? கர்த்தர் பாப்பார், இது எங்க இருந்து வந்துச்சு? யாரோ ஒருத்தரை பிரியப்படுத்துவதற்கு நம்முடைய ஜெபம் அல்ல. பரலோகத்தில் இருக்க தேவன் சொல்லணும், என் பிள்ளை ஏன் சமூகத்தில் நிற்கிறான்னு கர்த்தர் அங்கீகாரம் கொடுக்கணும். வார்த்தை விளங்குறவங்க மட்டும் நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அங்க அழைக்கிறாரு,
அங்க விடுவிக்கிறாரு, அங்க சுகமாக்குறாரு, அங்க தாங்குறாரு, அங்க தப்பு வைக்கிறாரு. அவங்கெல்லாம் செயின் போட்டிருக்காங்க. இன்னைக்கு காணிக்கப்பட்டியை திறந்து பார்க்கணும். அவங்கெல்லாம் பரலோகம் போகும்போது நம்ம போக மாட்டோமா பாஸ்டர்? அவங்க போவாங்களான்னு உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர்? யாரோ ஒருவரை பார்த்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் இது நன்மையா? இப்படிலாம் இருக்கிறது நன்மையா? எப்பா இதெல்லாம் நன்மைன்னு தெரிஞ்சிருந்தா இந்த காதில் ஒரு காக்ராம் பார்த்தீங்களா கிளம்பிடுவாங்க. அதெல்லாம் பேசிட்டோம்னா கிளம்பிடும். இது எதுக்கு வம்பு? சோத்திரம் பாச ஒரு 10 நிமிஷம் பாச ப்ளீஸ். ஏன்னா எனக்கு டைம் இப்போ தான், சாயங்காலம் நான் இருக்க முடியாது. 8:45 முடிச்சு ஓடணும். இப்போ பேசினாதான் உண்டு. இந்த காதில் ஒரு காக்ராமோ இங்கே ஒரு 2 பவுனும் கிடக்கிறது தான் நன்மைன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை உருவாக்கும் போது, மண்ணை எடுத்து உருவாக்கும் போது அந்த மண்ணில் தங்கத்தை வச்சு உருவாக்கி இருக்க மாட்டேனாப்பா. இங்கிட்டு இருந்தா வரவேற்பு வரும்னு பார்த்தேன், உங்களுக்கு செலவு மிச்சம் பண்ணலான்னு பார்த்தேன். நீங்க கர்த்தர் செய்ய முடியாத பூமிக்கு அடியில் கொண்டு போய் ஆவிலா தேசத்தில் பொன் விளையும், அது நல்லது. பூமிக்கு அடியில வச்சவர் அங்கிருந்து மண்ணை எடுக்கும் போது என் காதுகளையும் என் கழுத்துலையும் என் கால்களையும் தங்கம் இருக்கும்படி கர்த்தர் ஜோடிக்க முடியுமா முடியாதா? அவர் உண்டாக்கும் போது அவரை போல இப்படி இருக்கிற கர்த்தர் yes is a good, அது நல்லது என்று கர்த்தர் காண்கிறார். விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம அப்படி இல்லை. எங்கேயாவது போய் அதாவது நிலக்கால நின்று காதை குத்தி 2 தொங்க விட்டு 2 மாட்டி 2 அலங்கரிப்பை போட்டு கிடுகிடு நடந்து வந்து இப்போது நல்லதா ஆண்டவரை கர்த்தர் சொல்வார், இட்ஸ் நாட் a good. பிரசங்கம்லாம் ரொம்ப பாதிக்கும் பாஸ்டர். சில இடத்துல இப்படி பேசி பேசி எங்களை கூப்பிடுறது இல்லை, தப்பே இல்லை. திரும்ப ஒரு முறை வாய்ப்புக்காய் நாங்கள் எங்கேயுமே காத்திருக்கிறது இல்லை. 20 வருஷம் ஒரு சர்ச்சில் பாஸ்டராக இருந்திருக்கிறோம். 20 வருஷம் நிறைவேறி 21ஆவது வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கோம். ஒரு இடத்துல கூட திரும்ப கால் பண்ணி நாங்கள் வரவான்னு கேட்டதில்லை. போகிற இடத்துக்குலாம் திரும்ப திரும்ப போய்கிட்டு தான் இருக்குன்னு கர்த்தர் பயன்படுத்துகிறேன். ஆனால் முகஸ்துதி பண்ணி பிரசங்கிக்கிற பழக்கம் இல்லை. எது நன்மையோ அதை செய்யுங்க. 3வது ஒரு காரியம், காயினோடு கர்த்தர் 2 முறை போராடினார். முதல் முறை 5-6 வசனங்களில் போராடினார். 2வது முறை 7, 8, 9 வசனங்களில் போராடினார். முதல் முறை போராடும் போது இந்த எரிச்சல் உனக்கு வேணாம், ஏன் இந்த முகநாடி மாறி இருக்குது, இதை வெளியே எடுத்துருன்னு கர்த்தர் திரும்ப திரும்ப அவனோடு பேசி பேசி உள்ள இருக்கிற சுபாவங்களை கர்த்தர் வெளியே எடுக்க விரும்பினார். 2வது முறை போராடும் போது அவர் கேட்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா 7, 8 வசனங்கள் பாருங்க பார்க்கலாம். 7, 8 வசனங்கள் வேகமாய் இல்ல 8வது வசனம் வந்துருங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, கவனிங்க, இவன் கொலை செய்தது கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? இவன் கொலை செஞ்ச உடனே ஆபேலின் ரத்தம் பூமியிலிருந்து கர்த்தரோடு பேசுகிறது. அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற. அப்படின்னா ஆபேலின் ரத்தம் என்ன பேசுது? என் அண்ணன் தெரியாம இப்படி ஒரு சம்பவம் பண்ணிட்டா, ப்ளீஸ் அவனுக்கு எதை காரியத்தை செய்திடாதீங்க, அவனை மன்னிங்க, அவனை ரட்சிங்க, அவனை அப்படியே விட்டுறாதீங்கன்னு ஆபேலின் ரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது. உடனே கர்த்தர் இறங்கி வந்து இப்ப காயின்ட்ட கேட்கிறார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கேன்னு கேட்கிறார். இங்க கவனிங்க, கொலை செஞ்சது தெரியும், அவன் செத்துட்டான்னு தெரியும், அப்புறம் ஏன் எங்கன்னு கேட்கிறார்? என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அவருக்கு தான் தெரியும் அவன் செத்துட்டான்னு, அப்புறம் ஏன் கேட்கிறாரு? ஏன் தெரியுமா? ரட்சிப்புண்டாக நாவினாலே அறிக்கை செய்யப்படும். எப்படியாவது நம்ம கேட்கிறத வச்சாது வாயை திறந்து தெரியாம என் தம்பியை நான் கொண்டுட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்ல மாட்டானான்னு திரும்ப 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 கேள்வி கேட்கிறா. உன் சகோதரன் எங்கே, நான் அவனுக்கு காவலாளியோ என்று கேட்கிறா. அடுத்த வார்த்தை பாருங்க பார்க்கலாம். அதற்கு அவர், என்ன செய்தாய்? மறுபடியும் கேள்விதான் கேட்கிறார். என்ன செய்த? கொலை செஞ்சது தெரியும், என்ன செய்த? ஏன் திரும்ப திரும்ப கேட்கிறாரு தெரியுமா? எப்படியாவது வாயை திறந்து சொல்லிட மாட்டியா? முதல் முறை போராடினது
உள்ள இருக்கிற சில கசப்பான வித்துக்களை எடுக்கும்படி போராடினார். 2வது முறை போராடினது நீ எப்படியாவது மனம் திரும்பணும்னு போராடினார். நீண்ட நாட்களாய் நம்மோடும் தேவன் போராடி கொண்டேதான் இருக்கிறார். தேவ சமூகத்தை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எத்தனை நாள் கர்த்தர் போராடி இருப்பார். இந்த அசுத்தம் உங்க வாழ்க்கையில வேண்டாம், இந்த அருவருப்பு உங்க வாழ்க்கையில வேண்டாம். ஒரு பாவம் உள்ள வருது, செல்போன்ல ஒரு தப்பான மெசேஜ் உள்ள வருது, தப்பான ஒரு பார்வை உள்ள வருது, தப்பான ஒரு எண்ணம் உள்ள வருது, தப்பான ஒரு சிந்தை உள்ள வருது. எத்தனை பிரசங்கியார்கள் மூலமா, எத்தனை வசனங்கள் மூலமா, எத்தனை முறை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி இதை விட்டுன்னு கர்த்தர் நம்மளோட பேசி இருப்பா. அதற்கும் கீழ்ப்படியாமல் சில தவறுகள் செய்தப்பட்ட பிறகும் கூட ஆண்டவர் மனம் திரும்புறதுக்கு எத்தனை முறை போராடி இருப்பா. ஆனால் கடைசி வரை காயின் மனம் திரும்பவே இல்லை. தன் பிடரியை கடினப்படுத்தினுடைய விளைவு தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டார். ஆண்டவர் இந்த பகல் காலத்தில் நம்மோடு பேசுகிறார். எத்தனை முறை போராடி இருப்பேன் தெரியுமா? என் சமூகத்தில் உன்னை நிக்க வைக்கிறதுக்காக, என் சமூகத்தில் நிலைக்க வைக்கிறதுக்காக எத்தனை முறை போராடி இருப்பேன் தெரியுமா? நான் போராடுறதே விளங்கல. ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, எத்தனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள்ல, எத்தனை வெள்ளிக்கிழமை உபவாச கூடுகைகள்ல, எத்தனை இரவு ஜெபங்கள்ல, எத்தனை கன்வென்ஷன்ல இந்த ஒரு காரியம் உனக்குள்ள இருக்க வேண்டாம். இந்த ஆகாரை புறந்தல்லுன்னு ஆண்டவர் எத்தனை முறை நம்மளோட பேசியிருப்பா. இந்த தீட்டானதை உன்னை விட்டு எடுத்துருன்னு கர்த்தர் எத்தனை முறை பேசியிருப்பா. இந்த அசிங்கம் வாழ்க்கையில வேண்டாம் விட்டுன்னு கர்த்தர் பேசியிருப்பா. அவர் போராடியும் அந்த போராட்டத்துக்கு செவி சாய்க்காமல் இன்னும் கடினப்படுத்துகிற இருதயங்களை குறித்து கர்த்தர் சொல்றாரு. என் சமூகத்தில் நிக்க முடியாமல் போய்விடும். இன்றைக்காகிலும் தலை குனிந்து வாயை திறந்து இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லுவோமானா கர்த்தர் மறுபடியும் அவர் சமூகத்தில் நம்மை நிறுத்திவிட விரும்புகிறார். எல்லாரும் அப்படி எழும்பி எழுங்க பார்க்கலாம். ஒரு 5 நிமிடங்கள் ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். ரொம்ப வேகமா ப்ளீஸ் குயிக். வேகமா வேகமா ஒரு 5 நிமிடம் வேகமா வேகமா ப்ளீஸ். எதை இழந்தாலோ அவர் சமூகத்தை இழந்துடக்கூடாது சிஸ்டர். எதை இழந்தாலோ அவர் சமூகத்தை இழந்துடக்கூடாது அண்ணே. ஆவியானவர் சொல்லுகிற ஒரு அங்கலாய்ப்பு. ஏன் மகிமை வெளிப்பட முடியலன்னு தெரியுமா? ஏன் மகிமை வெளிப்பட முடியலன்னு தெரியுமா? அந்த சமூகத்தில் கர்த்தர் நிக்க சொன்ன இடத்துல நம்ம நிக்கல. அந்த பிரசன்ஸை விட்டு வெளியில போயிட்டோம். விளைவு இந்த சாப்பாடு பரிமாறுறவங்க ஒரு 5 நிமிஷம் லேட்டா போலாம்ல. கொஞ்சம் அமைதியா நிதானிங்களே. கர்த்தர் நம்மளை நிக்க வச்ச அந்த சமூகத்தில் நின்றுந்தோம்னா மகிமை வெளிப்பட்டிருக்கும்ல, மகிமையை பார்த்திருப்போம்ல. அதை விட்டு வெளியே போனதுனாலதான் போகிறதும் வருகிறதுமாய், போகிறது வருகிறதுமாய் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தேவ பிரசன்னத்தை உணர்கிறதும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தேவ பிரசன்னத்துக்கு எனக்கு தொடர்பே இல்லாத மாதிரி வாழுகிறது தானே மகிமை தடையாய் போகிறதுக்கு காரணமாயிற்று. இன்னைக்கு கர்த்தர் நம்மோட பேசி இருக்கிறாங்க. இனி இந்த சமூகத்தை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். தேவ சமூகத்தை விட்டு என்னை வெளியே கொண்டு போகிற இந்த 3 காரியங்கள், இந்த ஐக்கியத்தை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். நன்மை, தேவனுடைய பார்வையில் எது நன்மையோ அதை நான் சரியா செய்வேன். இனி தேவன் என் கூட போராடுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். கர்த்தர் சொல்லும் போதே நான் கீழ்ப்படிவேன். சொல்லுகிற பிள்ளைகள் மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க சமூகத்தில் என்னை நிலை நிற்க பண்ணும் ஆண்டவரே. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சமூகத்தில் என்னை நிலை நிற்க பண்ணும். கொஞ்ச நேரம் வாயை திறங்க பார்க்கலாம். கொஞ்சம் கர்த்தருடைய மகிமை நம்ம மேல ஊற்றப்பட போகிறது. தேவனுடைய பிரசன்னம் நம்ம மேல இறங்கி வர போகுது. ஒரு பலத்த அபிஷேகம் சிலரை தொட ஆரம்பிக்க போகிறது. கர்த்தர் மறுபடியும் இழந்த அந்த சமூகத்துக்குள்ளே சிலரை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்திவிட போகிறோம். இதை விட்டு வெளியே போயிடாது. இன்னும் கொஞ்ச காலங்கள் இதுக்குள்ள நின்னுட்டேனா ஒரு பெரிய மகிமையை உங்க கண்கள் பார்த்துருன்னு கர்த்தர் கொண்டு வர போகிறார். நிற்கிறவர்களிடத்தில் கேட்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசி இருக்கிறாங்க. என் ஊழியத்துல, என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல இப்படியெல்லாம் மகிமை வெளிப்படும் கர்த்தர் சொல்லி இருந்தாங்க. ஆனா ரொம்ப வருஷம் ஆயிட்டு, நாட்கள் ஆயிட்டு, தாமதம் ஆயிட்டு, அது நடக்கல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் தீர்க்கமா என் கூட பேசினதை உணர்ந்தேன். அவர் சமூகத்துல நான் நின்னுட்டேன்னா மகிமையை நான் பார்த்துருவேன். என் கூட அதை திட்டமா ஆண்டவர் பேசுறாங்க. இனி அவர் சமூகத்தை விட்டு போக மாட்டேன்னு சொல்ற பிள்ளைகள் மாத்திரம் உங்க கரங்களை உயர்த்துங்க. நாங்க ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹோலி ஸ்பிரிட், எஸ், Holy Spirit of God,
மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி. மேகமே, மேகமே, மகிமையின் மேகமே, வந்தாள் போதுமே, எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் மறுபடியும் அந்த சமூகத்துக்குள்ளே சிலரை இழுத்து கொண்டு வர ஆரம்பிக்க போகிறார். சிலர் கைகளை கர்த்தர் பற்றி பிடிக்க போறார். எந்த சமூகத்தை உணர முடியாமல் எந்த பிரசன்ஸை விட்டு ஒரு தலைமுறை தூரம் போனதோ, இந்த பகற்கால வேளையிலேயே அவருடைய மகிமை இறங்கி வருகிறது. மறுபடியும் கர்த்தர் கொண்டு வருகிறார். யார் யாரை கர்த்தர் தொடுறாரோ இப்ப பெற்றுக் கொள்ளுங்க பார்க்கலாம். ஷகரலா தரா கதுரபா. எஸ் 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 எஸ். அங்கங்க அங்கங்க சிலரை 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 கர்த்தர் தொட ஆரம்பிக்கிறார். Catch by the mighty hands. அந்த மகிமை இனி விடாதிருக்கட்டும், விடாதிருக்கட்டும், விடாதிருக்கட்டும். ஷபரா கதுரபா. மறுரூபமாக்கிடு. ஹஷகரோ. எஸ் 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 எஸ். அக்கினி விழுகிறது. கடைசியா பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம், பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம், பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஷகரா தரா கதுரபா. சில கதை சொல்றாரு, இனி போகாது, இனி போகாது, இனி போகாது, இனி போகாது. நிலை கொண்டிருக்கும்படி, நிலை கொண்டிருக்கும்படி அவர் கைகள் பற்றி பிடிக்கிறது. சிஸ்டர் என்ன முடியுமா பார்க்கலாம். கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ரகபா தரா கதரபா. எல்லாரும் 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 விடாமல் 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 ஒரு அபிஷேக பலன். எஸ் எஸ் எஸ். receive the holy spirit. ரகபா ஷகரலா தரா. சோர்வுகள் விலகட்டும், சோர்வுகள் விலகட்டும். கடைசியா ஒரு நிமிடம், கடைசியா ஒரு நிமிடம். சிலரை கட்டளைக்கு வெளியே கொண்டு வர விரும்புகிறோம். வந்தால் போதுமே. ரபா ஷகரலா ரஹந்தரபா ஷகரலா தரா. அடிக்கடி சோர்ந்துடுறேன், அடிக்கடி சோர்ந்து போயிடுறேன். என்னால ஒரு ஸ்டெடியா அவர் பிரசன்ஸ்ல நிக்க முடியல. இங்க உணர்றேன், இங்க நான் தேவ பிரசன்னத்தை உணர்றேன். ஆனா வீட்டுக்கு போன உடனே சூழ்நிலைகள்லாம் பார்த்த உடனே என்ன அறியாமலே இனிமேல் ஜெபிக்கவே வேண்டான்னு உட்கார்ந்துடுறேன். என் நிலைமை அதுதான், விழுந்து விழுந்து எழுகிறேன். ஆனா இனி அப்படி வாழ விரும்பலன்னு சொல்ற பிள்ளைங்க ஒரு கமிட்மெண்ட் பிரேயர், ஒரு கமிட்மெண்ட் பிரேயர். எங்க ஆண்டவர் அங்கள் ஆய்த்து தேடி வந்திருக்கிறார். என்னால் ஆவியில் அதை உணர முடியுது. இந்த கடைசி ஜபத்துல சிலருக்கு பக்கத்துல நின்று இன்னும் கொஞ்ச காலம்தான் என் மகிமை வெளிப்பட போது, என்னை விட்டு போயிடாதன்னு கர்த்தர் கேட்கிறத ஆவியில உணர முடியுது. யார் பக்கத்துல அவர் நிற்கிறாரோ இப்ப அவங்க மேல ஒரு அக்கினியை போல ஒரு அபிஷேகம். எஸ், பின்னாடி 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 சிலர் பக்கத்துல ரகபா ஷகரா. பெற்றுக்கோங்க, பெற்றுக்கோங்க. எஸ் எஸ் எஸ். அந்த சிலர், அந்த சிலர் ரபா ஷகரா. எஸ் எஸ் எஸ். மகிமை வெளிப்பட போகுது, மகிமை வெளிப்பட போகுது. இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலம். இந்த ஜெப ஆவி போயிட வேண்டாம், இந்த கண்ணீர் போயிட வேண்டாம். இந்த அக்கினியை விட்டுறாதீங்க, இந்த வெள்ளரை விட்டுறாதீங்க. எஸ் 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 எஸ். பாஹா ஷகரலோ கதுரா கதுரா பாஷா. இத கொடுக்கிறோம்.